கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. ஆமென். ආමේන්. இன்றைக்கு நாம் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. අපි ජීවත් වෙන්නේ උන්වහන්සේගේ සුදු කරුණාව නිසායි. அவர் தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறார். උන්වහන්සේ නපුර යහපතට හරවන්නා වූ තැනන් වහන්සේ. கர்த்தர் நல்லவர் என்பதை நல்லா ருசியோடு சொல்லுங்க பார்க்கலாம். ස්වාමින් වහන්සේ යහපත් බව ருசியோடு சொல்லுங்க பார்க்கலாம். රස බලමින් ප්‍රකාශ කරන්න. சாப்பாடு ருசியாக்கும் போது எப்படி வாய் வைக்கும் அப்படின்ற பார்த்தீங்களா? ඒ කෑම රසට තිබෙන நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க பார்க்கலாம். ස්වාමින් වහන්සේ යහපත් බව රස බලන්න. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத விசுவாசிகள் இருக்கிறீங்க. ඔබ ඊයේත් අදත් සදාකාලික නොවෙනස් වෙන්නා වූ ඇදහිලිවන්තයන්. அதனால தான் தாவீது சொல்றாங்க எக்காலத்தும். ඒ නිසා දාවිත්තුමා පවසනවා සෑම කල්හිම எப்பொழுதும் සෑම මොහොතේදීම எக்காலத்தும் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? சோத்தரிப்பேன். ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා කරන්න. எக்காலம்னா ரொம்ப கஷ்டம். 4 விதமான காலம் இருக்குது. பனிகாலம், குளிர்காலம், வெயில் காலம், இலையுதிர்காலம். ඒ කාලයන් 4ක් තිබෙනවා. ஆனா இந்த காலத்திலும் அருமையான ஒரு பாட்டுக்குது இல்லையா? හැම කාලවලදීම හොඳ යහපත් ගීතිකාවක්. அந்த பாட்டு இப்படி சொல்லுது இல்லையா? ඒ ගීතිකාවේ සඳහන් වෙනවා. நம்ம தெரிஞ்ச பாட்டு தான். ஏன்னா இது ரொம்ப அவசியம். இந்த மாதத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம உயிரோடு வச்சுக்கிறார் இல்லையா? මේ මාසයේදී මේ වසර තුල උන්වහන්සේ අපව ජීවතුන් අතර 2-3 பேருக்கு கர்த்தர் உயிர் தந்துக்கிறார். அதனால ஆமென் ஆமென் சொன்னாங்க. மற்றவங்கலாம் என்னன்னே தெரியல எனக்கு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். கைதட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். Father God, I will praise, I will praise, I will praise with my whole of my heart. I will praise, Son of God, Son of God, I will praise, I will praise, I will praise with my whole of my heart. I will praise. Spirit of God, Spirit of God, I will praise. தந்தையே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஆவியே ஆவியே உம்மை நான் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரிடம் ඔදාත් ප්‍රසන්නාදයක් ස්වාමින් වහන්සේට වේවා. ஆமென். ආමේන්. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. අද දවසේදී ඔබ මැදියේ සිටීම මහත් සතුටක්. அப்படியே ஆன்லயே இருக்கட்டும். டோன்ட் ஆஃப் இட். ஓகே. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. நான் நவம்பர் மாதமே வர வேண்டியது. මම නොවැම්බර් මාසයේ ඉන්නට හිටියේ. ஆனால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மட்டும் எனக்கு கூட்டங்கள் ஆயத்தமாக இருந்தது. ඒ මාස 3ක විතර රැස්වීම් සූදානම්ව තිබුණා. ஆனால் எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி இந்த ஜனவரி மாதம் வந்துட்டேன். කොහොම හරි එන්න ඕනේ කියලා මේ ජනවාරි මාසයේ පැමිණියා. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. உங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ඔබගේ දේශය වෙනුවෙන් உங்கள் යාඥා சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். මේ සභාව වෙනුවෙන් යාඥා කරනවා. இந்த சபை குறித்து நிறைய எனக்கு கர்த்தர்
சில காரியங்கள்லாம் காமிச்சார். அப்படிலாம் வரும்னு யோசிக்கிறேன் இந்த சபை. ஆமென். මේ සභාව ගැන බොහෝ කාරණාල් ස්වාමින් වහන්සේ එළිදරව් කර තිබෙනවා. මේ විදිහේ දේවල් සිදු වෙයි කියලා උන්වහන්සේ පෙන්වලා තිබෙනවා. நீங்க யோசிக்கிறீங்களா? ඔබ කල්පනා කරනවද? සිතනවද? படிக்கட்டு ஏறுறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இனிமேல் லிஃப்ட் இருக்க போகுது. මින් පසුව ඒ ලිෆ්ට් එකක් තිබෙන්න යනවා. இந்த லிஃப்ட்ல போறாதவங்க அந்த லிஃப்ட்ல போக முடியாது. මේ லிஃப்ට් එකේ යන අයට ඒ லிஃப்ට් එකේ යන්න බැරි වෙයි. ஆமென். ආමෙන්. நான் பெருசா பாக்குறேன். මම ඉතා විශාලව දුටුවා. உங்க பார்லிமெண்ட் மாதிரி பாக்குறேன் நான் இந்த ඒ சபையை. පාර්ලිමේන්තුව වගේ දුටුවා. கர்த்தர் செய்வாரா? උන්වහන්සේ කරයි. அற்பமான ஆரம்பத்தை யாரும் என்ன பண்ண விடாது, அசட்டை பண்ணாங்க. ඒ සුළුවට පටන් ගත්ත උදේ කිසිවෙක් සුළු කර அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறவர். ඒ සුළු කරන්නා ඉදිරියේ උන්වහන්සේ ආස්කම්ද පුදුම දේවල්ද කරන්නා වූ තැනන් වහන්සේ. வெறும் 4 செவுத்துக்குள்ள ஆலயம் அல்ல, නිකම්ම බිත්ති අතරට සීමා நீங்களே වූ සභාව. தேவனுடைய ஆலயம். ඔබම දෙවියන් உங்களே වහන්සේගේ සභාව. கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ඔබම උසස් කරලා ඔබ මහිමයට පත් කළ උන්වහන්සේ සතුටු වෙයි. ராஷ்டிரமக்காக நன்றி, පාලකතුමියනි ස්තුතිවන්ත වෙනවා. விசுவாசிகளுக்காக தலைவர்களுக்காக நன்றி. ඇදේලිවන්තයන් උදෙසා නායකයන් උදෙසා ස්තුති. ஆகிய அந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க தேசத்துல பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். මේ දවස්වල ස්වාමින් වහන්සේ දේශන මහත් දේවල් කරමින් සිටිනවා. உங்க தேசத்தின் மாற்றங்கள் எல்லாம் பார்த்தேன் நான். ඔබගේ දේශය තුල වෙනස් වීම දුටුවා. ஆனா கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். නමුත් ස්වාමින් වහන්සේ යම් දෙයක් කරන්නට යනවා. ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார். උන්වහන්සේ රජකම් කරන්නට යනවා. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறார். ඒ ස්වාමිත්වය උන්වහන්සේගේ කර මත තිබෙනවා. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? கர்த்தர் தோள் இல்ல, கவர்மெண்ட். ඒ ඉංග්‍රීසියෙන් Government is upon my shoulder. ඒ ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍ය උන්වහන්සේ කර මත තිබෙනවායි කියා. கர்த்தர் தோள் மேல கவர்மெண்ட் இருந்தா எதுக்குமா பயப்படுறீங்க? ස්වාමින් වහන්සේ මත මේ උන්වහන්සේගේ කර මත රාජ්‍යය තිබෙනවා කියනවනේ කුමකටද බය වෙන්නේ? அவர் தோள்களின் மேலே උන්වහන්සේගේ කර මත. கவலை ஒன்றும் பக்கத்துல பாசன கவலைப்படாதீங்க. අසල ඉන්න කෙනා දිහා බලලා දුක් වෙන්න එපා. எதுக்கு? தோளுக்காக கிடையாது, ஆண்டோடைய ஆளுகை நமக்கு. ඒ ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍ය பூமி அசைந்தாலும், පොළව සෙලවෙනවා. மலைகள் பெயர்ந்து போனாலும், කඳු පහව ගියත් හරි நம்ம ஆராதிக்கிற அநாதி தேவன் අපි නමස්කාර කරන්නා වූ ඒ මෞංකාර දෙවියන් அவர் වහන්සේ அசைக்கப்படுவதில்லை. ඒ කිසිසේත් සෙලවෙන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. ஆகிய அந்த நாள்ல மறுபடியும் எனக்கு குறிப்பிட்ட நேரம் எத்தனை நீ சொல்லுங்க சிஸ்டர். சரி, நீங்க இப்படி அவங்க நேரமே தெரியல. அவங்க இப்போ ஜெட்லாக் மாதிரி ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். அவங்க இந்த நாட்களில் நேரத்தை குடும்பத்துக்காக மற்றதுக்காக செலவழிக்கும் போது கர்த்தர் கனப்படுத்துவார். ඒ කාලයේ පෞලේ වෙනුවෙන් වැය කරන ස්වාමින් වහන්සේ තවත් වඩාත් ආශිර්වාද. ஆமென். ආමෙන්. 10 மணின்னு நினைக்கிறேன் இல்லையா? 10 அந்த மாதிரி தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க என்ன எத்தனை மணிக்குமா? 9. ஏம்மா எப்போ முடிக்கணும்னு சொல்லுங்கன்னா 9:15ன்றீங்க. 9:20 ஆயிடுச்சுமா. 10 மணி ரைட். 10 மணின்னு சொல்கிறவங்களாம் கை வச்சால இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் 3 டிரான்ஸ்லேஷன் வச்சா கூட நான் 2.5 மணி நேரம் பேசுவேன் நான். வழங்குது அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்துக்கிறோம் இல்லையா? ස්වාමින් වහන්සේගේ හඬට සවන් දෙන පිණිසයි පැමිණි. மனுஷனுடைய சத்தம் அல்ல, මනුෂ්‍යයන්ගේ හඬ නෙවෙයි. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். ස්වාමින් වහන්සේගේ ඒ ශබ්දය වනාන්තරයේ සොලවයි. வனாந்திரம்னா என்ன தெரியுமா? වනාන්තරය කියන්නේ කුමක්ද? ஒண்ணுமே கிடையாது, කිසිම දෙයක් නැහැ. வறண்டு கிடக்குது. ඒ වියලි காக்கா இருக்காது, කිසිම දෙයක් නැහැ. ஜீவன் இருக்காது, ජීවනයක් නැහැ. எதுவுமே இல்லாத நேரம். කිසිම දෙයක් නැති මොහොතක්. நல்லா இருக்கிற நேரத்துல பாருங்க, மிரியாம் ஒரு முதல் ஆராதனை எப்ப நடந்தது தெரியுமா? ඒ හොඳට තිබෙනවා මේ මිරියම් ඒ පළවෙනි නමස්කාරය කොයි பைபிள் ஆராதனை எப்ப நடந்தது தெரியுமா? පළවෙනි නමස්කාරය කොයි මොහොතේද பெரிய පටන් கோயில், பெரிய சபைகள், பெரிய காரியங்கள், கொயர், இன்ஸ்ட்ருமெண்ட் அது கிடையாது. ඒ විශාල සභාවක් මේ සංගීත තූර්ය භාණ්ඩ වාද
වාදනයේ කිසිවක් නැහැ. இந்த மாதிரி நல்ல ரோஜா பூக்கள்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் வர்ஷிப்ல. මේ වගේ රෝස මල්ලේම පළවෙනි නමස්කාරය තුල තිබුණේ නැහැ. யாத்ரா புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. නික්මයාම පොත කියවලා බලන්න. செங்கடல் முன்னால, රතු මූද பின்னால எகிப்து பார்வோனின் சேனைகள், පිටිපස්සේ මේ මිසරයේ පාරෝනි සේනාව, நடுவுல இஸ்ரவேல் ஜனம், ඊශ්‍රායල් සෙනග, அடிமையில இருந்த ஜனம், වහල්කමේ ජීවත් වෙන සෙනග, හොඳට ජීවත් වෙන සෙනග. பாருங்க 3 விதமான சூழ்நிலை. බලන්න මේ තුන් ආකාර පසුබිම. ஆனா கர்த்தர் ரெண்டாய் பிளந்தார். නමුත් ස්වාමින් වහන්සේ දෙබෑ කළා. அவளை அந்த பக்கம் கொண்டு போனார். ඔන්න එගොඩට ගෙනිච්ච රැගෙන ගියා. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி அங்கேயும் வனாந்தரம் தான் இருந்தது. එගොඩ වනාන්තරේ තමයි. ஆனா மிரியம் என்ற ஒரு மக, නමුත් මිරියම් அவ தீர்க்கதரிசி, අනාගත அவ වක්තෘ. ஆசாரியனா ஆக வேண்டியது, ஆனா ஆசாரியனா விடல அவள. பூஜைக்கே கட்டிட்டு සිටිය යුතු அவ තැන என்ன பண்ணா தெரியுமா? කුමද්ද කළේ? என்ன பண்ணா? කුමද්ද කළේ? அவ என்ன பண்ண எனக்கு என்ன ஏன் அப்படின்றீங்களா? கையில என்ன எடுத்துக்கிட்டா? අතේ කුමද්ද තිබෙන්නේ? டாம்பரன். ටැමරින. நான் சொல்றேன், அடுத்த முறை இந்த சபையில என்ன இருக்கணும்? මම කියනවා ඊළඟ ஆமா, லேடிஸ் கையில எல்லாம் குத்துருங்க. ඒ நல்ல කාන්තාවන් ரிபன் போட்டு டாம்பரன் போட்டு இப்படி தடவி பார்க்காதீங்க. டாம்பரனை அடிக்கணும். அடிக்கிற அடியில வனாந்திரம் பூஞ்சோலையாய் மாறிடும். ඔබ ගහන වනාන්තරේ සෙලවෙන්නට ඕනේ. அவ வனாந்திரத்துல பாடினா, වනාන්තරේ තුලින් ගායනා කළා. ஐயா அந்த வனாந்திரம் தான் என் வாக்கு தத்தத்தின் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் மாற்றினார். ඒ වනාන්තරේ කිරිපෙනි වලින් ඉතිරි යන්නා වූ දේශයක් හැටියට පරිවර්තනය වුණා. அவ சாதாரண ஆள் கிடையாது. සාමාන්‍ය තැනැත්තියක් නොවේ. மிரியம் அவங்க அம்மா எப்படி வளர்த்தான்னு எல்லாருக்கும் தெரியும். මීරියමගේ මව කොහොමද ඇදුවේ කියලා හැම කෙනාම දන්නවා. அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மக. දෙමව්පියන්ට කීකරු වුණා වූ දියණියක්. பார்வோன் குமாரத்துக்கிட்ட போய் நேரா பேசுற ஒரு மக. ආමොද්ද බිසව ඉදිරියේ ගිහිල්ලා කතා කළා. அவங்க தம்பி ஆத்தோரமா போகும்போது பின்பற்றி அவளை காவல் செய்கிற ஒரு மக. ඒ ගඟ අයිනේ මල්ලි ගමන් කරන විට ආරක්ෂාව දුන්නා වූ දියණියක්. தேவ ஞானத்தோடு இருந்தவர். දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව ඇතුව සිටියා වූ තැනැත්තිය. மிரியம்னா அப்படி யோசிச்சுக்காதீங்க. மிரியம் வந்து ஒரு பவர்ஃபுல் லேடி. ඒ මීරියම් කියන්නේ ඉතා බලවත් කාන්තාවක්. ஆனா அவ மனாந்திரத்துல கை எடுத்தா பாரு, ஒரு தாம்பரின். වනාන්තරය තුලින් ටැමරිනේ අතට ගත්තා. ஒண்ணுமே கிடையாது. කිසිවක් නැහැ. பிரச்சனை. ප්‍රශ්න. அந்த நேரத்துல கை எடுத்து பாடுறாள். ඒ මොහොතේදී ගායනා කළා. அதுதான் என் ஆராதனை. එයයි නමස්කාරය. அதுதான் எந்த காலம். එයයි මේ කාලේ. அந்த காலத்துல ஆராதனை பண்ணி பாருங்க. ඒ කාලය තුල නමස්කාර කරලා බලන්න. கர்த்தர் அதிசயங்களை காண வைப்பார். ස්වාමින් වහන්සේ පුදුම දේවල් දකින්නට සලස්වයි. நீயும் உன் பிள்ளைகளின் 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 ஆசீர்வாதத்தை கேட்பாய். இல்ல ஆசீர்வாதத்தை නුඹ දරුවන්ගේ දරුවන්ගේ ආශිර්වාදය දකින්නේය. ආමේන්. ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ස්වාමින් වහන්සේගේ වචනයට ගමන්. மத்தேயு 26:40. මතෙව් 26 වෙනි පරිච්ඡේදය 40 වෙනි පදේ. Matthew, Gospel of Matthew chapter 26 and verse 40. මතෙව් 26:40. மத்தேயு வந்து மல்கியா கிறிஸ்துமா மார்க்குக்கு முன்னால புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க, மெதுவாக எடுங்க, பக்கங்களுக்கெல்லாம் கிழிஞ்சிரு போகுது பைபிள். උන්වහන්සේ ගෝලයන් ළඟට ඇවිත් ඔවුන් නිදා ඉන්නවා. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்தவங்க அம்மா, எடுத்தவங்க ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் எடுக்கவே இல்லை. நீங்க சொல்லுத சொல்லியா நான் செய்யறேன் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. ඔබ කියන எடுத்துக்கோங்க. மத்தேயு 26:40. 26:40. ம் 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 போதும். උන්වහන්සේ ගෝලයන් ළඟට ඇවිත් ඔවුන් නිදා ඉන්නවා දැක පේතෘස්ට කතා කොට කිමෙක්ද මා සමග එක පැයක්වත් අවදිව ඉන්න නුඹලාට බැරි වුණාද? பைபிளை ரெண்டு விதமா படிக்கலாம். බයිබලයේ දෙවිදියට කියවන්නට පුළුවන්. ஒன்னு இது வந்து மிரர். එකක් මේ කැඩපතක්. ரெண்டாவது சிலர் இதை மைக்ரோஸ்கோப்பா பார்ப்பாங்க. மைக்ரோஸ்கோப். දෙවනුව මයික්‍රොස්කෝප් එක ඇටියට දකින්නට පුළුවන්. மிரரை பார்த்தா யார் தெரிவா? ඒ කැඩපත දිහා බලන විට කාවද පෙනෙන්නේ? අපිව පේනවා. ஹார்வெஸ்ட் சர்ச் டெபோரா. ආවස්ටර් දෙබෝරා. மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா யார் தெரிவா? මයික්‍රොස්කෝප් එකේ බලන විට කාවද පේන්නේ?
நீ யாரை உள்ள போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற பற்றியா ஞாயிற்றுக்கிழமை அதுதான் 1.5 மணி நேரம் நடக்கும். පැය එකමාරක් සිදු වෙන්නේ එයයි. நீ இப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் இப்படியே பண்ணி விட்டு அனுப்பிச்சிருவாரு. ඒ කරක බැලුවත් ස්වාමීන් වහන්සේ ඔයම අතහැරලා යයි. The Bible is not a window, it's a mirror. ඒ බයිබලයේ ඇවිල්ලා කැඩපතක්. If you see the window, you see outside things. ඒ ජනේල එලි පිටත ஜன்னலை பார்த்தீங்கன்னா எதிர்க்க போறவன், ரோட்ல போறவன், பக்கத்து வீட்டுக்காரன், முன்னாள் வீட்டுக்காரன், பின்னால் வீட்டுக்காரன் பார்ப்பேன். ජනේලේ බලන්න පුළුවන් පිටත සෙනග. ஆனா அதை கண்ணாடியா பார்த்தீங்கன்னா නමුත් කණ්ණාඩියක් හැටියට දුටුවන. பப்ளிக் அலெக்ஸ், ඒ විවෘත වූ பர்சனல் அலெக்ஸ், ඒ පුද්ගලික ඇලෙක්. பிரைவேட் அலெக்ஸ். පුද්ගලික ඇලෙක්. அலெக்ஸ்க்கு 3 காரியம் இருக்குது. இப்ப நீங்க பாக்குறதுலாம் பப்ளிக், பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க, கலரா சட்டை போட்டுருக்காங்க, இவ்வளவுதான் பாக்குறாரு. ඔබ දකින්නේ මේ විවෘත දේ තමයි ඔබ දකින්නේ ஆனா පෙනෙන්නේ. பர்சனல் அலெக்ஸ்ல என் மனைவி இங்க வந்திருந்தா அவ என்ன பார்த்து சொல்லுவா, ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. ඒ පුද්ගලික ඇලෙක් කියන ஏய், මගේ என் භාර්යාව பேத்தி- කියන කියයි. என் பேத்தி பேரங்கள சொல்லுவா, என்ன தாத்தா வீட்டுல ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்களே. මගේ මුණුපිරියන් කියයි නිවස එක විදියට ඉන්න அம்மா கூட මොනවාද சொல்லுவாங்க, කියන්නේ என்ன பார்த்தா පාලකතුමියත් කියයි. கொஞ்சம் ரொம்ப இதா இருந்தது அப்படின்னு. නේ ஆனா- එක විදියට තිබුණා. ஆனா එනමුත් எல்லாம் சொல்லுங்க, ஆனா එනමුත් பிரைவேட் யாருக்குமே தெரியாது. ඒ පුද්ගලිකෝ දේ කවුරුත් දන්නේ. என் மனைவிக்கும் தெரியாது, මගේ භාර්යාව என் දන්නේ. பிள்ளைகளுக்கும் தெரியாது, කිසිවෙක් දන්නේ. என் சொந்தத்துக்கு தெரியாது, මගේ නෑදෑයනුත් நான் දන්නේ. வேலை செய்யற இடத்துக்கும் தெரியாது, මම රැකියා කරන நான் ස්ථානේ. போற சபைக்கும் මම தெரியாது. යන සභාවට දන්නේ නැහැ. யாருக்கு தெரியும் தெரியுமா? කවුද දන්නේ? இன்னும் மேல கை காமிட்டீங்க, மேல எல்லாம் காமிக்காதீங்க. මේ උඩ අත පෙන්නන්න එපා. அவர் நீங்க வரதுக்கு முன்னாலே ஒண்ணு தெரியும், ඔබ මේ ස්ථානේ පැමිණෙන්නට කලින් උන්වහන්සේ ඔබ අඳුරනවා. உனக்கு தெரியும் ඔබ හොඳින් දන්නවා. நீ யாருன்னு. ඔබ කවුද කියලා. அலெக்ஸ் இப்போ சும்மா மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு அலெக்ஸ் பெரிய ஆள் கிடையாது. මේ ඇලෙක්ස් මයික් එකේ දේශනා කරලා ලොකු මිනිහෙක් නෙවෙයි. அலெக்ஸ்க்கு 3 காரியம் இருக்குது. ඇලෙක්ස් ඒ කාරණා තුනක් The තිබෙනවා. thoughts of Alex, ඒ කල්පනා ඇති ඇලෙක්ස්, the words of Alex, වචනෙන් ඇලෙක්ස්, the walk, the action of Alex. ඒ ක්‍රියාකලාපය ඇවිදින්නා වූ ඇලෙක්ස්. என் முகத்தை பாக்குறீங்களா? මගේ මූණ ඔබ දකිනවා. என் சிந்தையை பாக்குறீங்களா? මගේ සිතුවිලි ඔබ දකිනවද? என் சிந்தை என்னன்னு தெரியுமா? මගේ සිතුවිලි ඔබ හඳුනනවද? என் பக்கத்துல உட்கார்ந்து பாருங்களா, அவங்க சிந்தை உங்களுக்கு தெரியுமா? ඔබ අසල ඉන්න කෙනාගේ සිතුවිලි ඔබ හඳුනනවද? இந்த அம்மா எப்ப பாரு இங்க வந்து என் பக்கத்துல உட்காந்துக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, மனசுல என்ன பண்ணுவீங்க? அப்படி யோசிப்பீங்க இல்ல? මේමා නිතරම මා ළඟම වාඩි වෙනවා. එහෙම කියන්නේ නැහැ. නමුත් ඔබ හිතනවා. சிஸ்டர், நீங்க மைக்ரோஸ்கோப் விண்டோல வாசித்தீங்க, மிரர்ல வாசிங்க பார்க்கலாம். என்னிடம் என்ன, இங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்ன? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர், ஜீவ புஸ்தகத்துல என்னிடம்னு போட மாட்டார். வாசிங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? ஒவ்வொருத்தர் உங்க பேரை போட்டுக்கோங்க. ඔබ එකිනෙක කෙනා பின்பு නම அவர் யாருங்க? எவரோ இயேசு. இன்னைக்கு இயேசு காலையில யார் சுவாமி. வந்துக்கிறா? இயேசு. என்னது? கோயில்ல தான் இருக்குது. ஆனா விஜயா என்ன பண்ணும்? தூங்கும். சிலர் கண்ணை தந்து என்ன பண்ணுவாங்க? සමහර தூங்குவாங்க. ඇස් අරගෙනම நான் නිදාගන්න. யோசிப்பேன், என் பிரசங்கத்துக்கு கேட்கறாங்க போலன்னு. මම කල්පනා කරන්නේ මගේ அந்த දේශනාවට. மாதிரி அப்படியே பார்த்துட்டு ඒ சிலர் බක මූණෙක් වගේ ඔය බලාගෙන ඉන්නවා. விஜயாவை பார்த்து, அலெக்ஸை பார்த்து විජය දිහා බලලා ඇලෙක්ස් දිහා බලලා என்ன பண்ற? அலெக்ஸ் කුමක්ද කරන්නේ ඇලෙක්ස්? பிரசங்கம் பண்ணும்போதே தூங்குறான் அவன். දේශනා කරන මොහොතේදීම නිදා ගන්නවා. அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ඔය දිහා බලලා කියනවා. என்னை நோக்கி நல்ல விஜயாவைன்னா யாரோ ஒரு விஜயாவை பற்றி பேசாதுங்க, உங்களை பற்றி தான். நான் ஆகிய விஜயாவை இப்ப என்ன பார்த்து எனக்கு பிரசங்கம் பண்ண எவ்வளவு நேரம் தந்தீங்க நீங்க? දේශනා කරන්න පැය කීයක් දීලා තියෙනවද? 10 மணிக்கெல்லாம் முடிச்சுடணும்னாங்க அந்த அம்மா. 10ට ඉවර කරන්න ඕනේ කියලා කිව්වා. ஆனா பைபிள் என்ன சொல்லுது விஜயாவை பார்த்து? බයිබලයේ කුමක්ද කියන්නේ? நீ 10 மணியோ 11 மணியோ 12 மணியோ நீ 1 மணி நேரம்னா உருப்படியா வசனத்தை கேளுன்றாரு. 10 හරි 11 12 පැයක්වත් හරියට වචනයට සවන් දෙන්න. என்ன சொல்ற? நீ 1 மணி நேரம் வந்து உருப்படியா வசனத்தை பேசு, சும்மா வள வள මට කියනවා හරි පැයක්වත් හරියට වචනේ இன்னைக்கு கோயில்ல பாருங்க, நிறைய பேர் இந்த நாள்ல தலைக்கு மேல பேசுவாங்க, வயிறுக்கு பேசுவாங்க,
எல்லாத்துக்கும் பேசுவாங்க. நான் தலைக்கும் வயிறுக்கும் நடுவில் இருக்கிற இருதயத்துக்கு எவனும் பேசுறது கிடையாது. බොහෝ අය ඉසට කතා කරයි බඩට කතා කරයි ඒ දෙක අතරමැද තියෙන ඒ සිතට කතා කරන්නේ නැහැ. இருதயம் முக்கியங்க. ඒ සිත ඉතා වැදගත්. விஜயை பார்த்து என்ன சொல்றாரு? විජය දිහා බලලා කුමක්ද කියන්නේ? விழுத்து. අවදිව සිටින්න. இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்குது? awake. 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 ரொம்ப நேரம் ஆச்சு. awake. අවදිව සිටින්න. அப்படி தட்டி விட்டு சொல்லணும். එහෙම කියන්න ඕනේ. நல்லா கவனிக்கணும். හොඳින් සවන් දෙන්න. ஆண்டவர் அவருடைய சீஷரை பார்த்து சொன்னார், பேதுரு, யோவானும் யாக்கோபும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. ස්වාමින් වහන්සේ ගෝලයන් දිහා බලලා පේතුරු යෝහන් அடுத்த 41லயே வெறும் விழுத்திருன்னு மட்டும் சொல்லல, இந்த பசங்களை திருப்பி வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்களும் தூங்கிட்டீங்க. நான் கேட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். නිදාගෙන සිටියා. ஆனா ஆண்டவர் விழுத்திருன்னு மட்டும் சொல்லல, விழுத்திருந்து ஒரு சபைக்கு இருக்கிற two sides of a church is one is to pray, the other one is to be awake. ඒ සභාවට තිබෙන්න ඕන කරුණු තුනක් තමයි ඒ අවදිව සිට යාඥා කරන්න. இன்னைக்கு කරුණු දෙකක්. இன்னைக்கு சபையில, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, ஊழியங்களில எல்லாத்துலயும் பார்க்கும்போது ஜபத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஆனா என்ன இருக்குதுல்ல? விழுத்து இருக்குதுல்ல. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற திருடனும் கொள்ளனும் மலிக்கும் ஆகிய பிசாசு அவனுடைய வேலையை, அவனுடைய அஜெண்டாவே அதான். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு கூட்டத்திலும் அவன் வந்து உட்காந்துக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ඔබ විතර මේ ඉන්නවා කියලා හිතන සෑම රැස්වීමම ඒ සතුරත් අසුන්ගෙන සිටිනවා. காலையில் கூட வந்து இங்கதான் உட்காந்துக்கிறான். උදෑසන ඇවිල්ලා මේ ස්ථානයේ අසුන්ගෙන සිටිනවා. பக்கத்துல செக் பண்ணிக்குவாங்க. வந்துட்டு ඔබ අසල පරීක්ෂා කරලා බලන්න. அங்கதான் உட்காந்துக்கிறான். අසල ඉන්නවා. எதுக்கு? මක් නිසාද? திருட, සොරකම් කරන්න, கொல்ல, මරාදම, அழிக்க. විනාශ කරන්න. சில சமயம் திருடு கொள்ளுது அழிக்கிறது வரும் சரீரத்துல மட்டும் இல்ல. ඒ සමහර සොරකම් කරන්න විනාශ කරන්නේ ශරීරයේ පමණක් නෙවෙයි. நம்முடைய மனதுல, අපගේ මනස, நம்முடைய உணர்ச்சி, අපගේ හැඟීම්, நம்முடைய குடும்பத்துல, අපගේ நம்முடைய பொருளாதாரம், අපගේ ආර්ථිකය, நம்முடைய சபையில, අපගේ සභාව, நம்முடைய சமுதாயத்துல, අපගේ සමාජය அவன் எல்லாத்திலும் கை வைப்பான். සියලු දේටම අත ගසන්න බලනවා. அதான் என்ன சொல்றாரு? ඒ නිසා උන්වහන්සේ කියන්නේ விழுத்துரு. අවදිව සිටින්න. நல்லா பக்கத்துல பாசுங்க, விழுத்துரு. ඔබ අසල බලලා 2024 ஏதாவது நீ விழுத்துற காரணத்தினால என்னெல்லாம் இழந்து போன தெரியுமா? 2024 දී ඒ අවදිය නොසිටිය නිසා කුමන சில දේවල් அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், சில அதிசயங்கள் உன் கை கிட்ட வந்துச்சு. நீ பார்க்காதால அது உன்னை விட்டு போயிடுச்சு. සමහර ආස්කම් පුදුම දේවල් ඔබ අතේ ළඟටම ඇවිත් ඔබ දුටුවේ නැති නිසා 2024 இழந்த சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஜெயம், வெற்றி எல்லாவற்றையும் கர்த்தர் 25ல உனக்கு ரெட்டிப்பாய் திருப்பி தருவார். 2025 දී ඔබ අයිමි කරගත්තා වූ සියලු සතුට, සමාදානය, ජයග්‍රහණය සියලු දේවල් උන්වහන්සේ නැවත අරවා දෙනවා. ஆனா நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். ඔබට රහස කියා දෙන්නම්. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ඒ සියලු දෙනාම අනුගමනය நம்பர் 1 சின்ன பிள்ளைங்க. පළවෙනි කුඩා, நம்பர் 2 வாலிப பிள்ளைங்க. දෙවනුව තරුණ තරුණියන්, நம்பர் 3 நடுத்தர பிள்ளைங்க. ඒ තුන මැදි நம்பர் 4 வயதானவர்கள். වයසකය, நம்பர் 5 முழு சபையும். පස්වෙනි මුළු සභාවම இத ஃபாலோ பண்ணுங்க. මේ අනුගමනය කරන්න. ஃபாலோ பண்ணா අනුගමනය කළොත් நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்களை நீயே தவிர்த்துடலாம். බොහෝ ප්‍රශ්න කරදර ඔබටම විසඳ ගන්නට පුළුවන්. சில காரியத்துக்கு நீ ஜெபித்து விழுத்து இருக்கணும். සමහර කාරණවල නිසා ඔබ අවදිව සිට යාඥා කරන්නට சில ඕනේ. சமயம் நீ விழுத்திருந்தாலே ஜெபம் பண்ண தேவையில்ல, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவாரு. සමහර විට ඔබ අවදිව සිටියතරි ඔබ යාඥා නොකරම උන්වහන්සේ ඒ ආශිර්වාදය රැගෙන நம்பர் 1 எழுதிக்கங்க. පළවෙනි ලියා ගන්න. டாலரேட். டாலரேட். tolerate. சகிச்சுக்கொள். ඒ ඉවසා ගැනීම, ඉවසීම. சகிச்சுக்கொள். සකිතේකොළ. ஆமா. இப்ப நான் ඉවසීම. ஆமா, என்ன நான் பண்ற அட்டகாசத்துக்கு உங்களால சகிக்க முடியல இல்லையா? அதனால என்ன பண்ணுது, இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். இந்த 1.5 மணி நேரம் சகிச்சுக்கணும், வேற வழியில இறங்க முடியாது. ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு இல்லையா என்னை வச்சுக்கிட்டு. அதுக்கு பேர் என்னது? ඉවසීම. நான் சொன்ன உடனே நல்லா வார்த்தை வந்து பாருங்க, யுவசிமா. சிலவங்களாம் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க பாக்கல, உங்களுக்கு உட்காந்துட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள என்னது?
ஏன்டா வேறு சீட்டுக்கு போயிருப்பீங்க முன்னால் பின்னா இந்த ஆள் என்ன இப்போ வான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், எப்போ முடியுது? சிலவெல்லாம் டாலரேட் பண்ணி கோயிலில் உட்காந்துக்கிறான். ඉවසීම අභිමයන් එපා. வாழ்க்கை என்பது சகித்துக் கொள்வது. ජීවිතය කියන්නේ ඉවසීම තිබෙන්නට ඕනේ. இப்போ நான் சொல்கிற இந்த 3 காரியமும் இயேசுனுடைய 3 வருஷ ஊழியத்தில் அவருடைய சீஷர்களோடு அவர் செஞ்ச காரியம். මම කියන මේ அவர் කාරණා තුන வெற்றியோட ஊழியம் செஞ்சார். ගෝලයන් සමග කළා වූ දේවල්. அந்த 12 பசங்களோட டாலரேட் பண்ண முடியுமா? මේ 12 දෙනා සමග ඉවසීමෙන් ඉන්න පුළුවන්ද? சில சமயம் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளே 12 ஆள் மாதிரி பிஹேவ் பண்றான். සමහර පවුලේ එක්කෙනෙක්ම 12 දෙනා වගේ ඇසිරෙනවා. ஆனா இயேசு 12 பேரை டாலரேட் பண்ணாரு பாருங்க. அதுவும் பயங்கரமானவங்க. යේසුස් වහන්සේ මේ 12 දෙනා සමග ඉවසීමෙන් වැඩ කළා. භයානක අය. ஓடுறவன், පලායනවා, காட்டி கொடுக்குறவன், පාවා දෙනවා, எப்பப்பா சந்தேகப்படுறவன், නිතරම සැක කරනවා, காசு எண்ணிக்கிட்டே இருக்கிறவன், මුදල් ගණන් කරගෙන ඉන්නවා. பிரச்சனைன்னா விட்டா ஓடிட்டு ஓடுறவங்க. කැති වෙන ගමන් දුවල යනවා. එවැනි අය 3 வருஷம் டாலரேட் பண்ணாருங்க. වසර 3ක් ඉවසීමෙන් සිටියා. அவர் நினைச்சிருந்தாருன்னா 12 பசங்க துரத்தி அனுப்பிச்சிருப்பாரு. උන්වහන්සේ හිතුවනම් 12 දෙනාම பசங்க බලවයි. உங்க குடும்பத்துல வந்திருந்தா எண்ணிக்கை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ඔබ ඒ 12 දෙනා ඔබ இடத்தை காலி பண்ணுன்னு சொல்லிருப்பீங்க. අද මොනවද කරන්නේ ඔබ? நம்பர் 1 டாலரேட். පළවෙනි එක ඉවසීම. பக்கத்துல கை குத்தி சொல்லுங்க, I tolerate. වාසලෙන් එක්කෙනා දිහා බලලා කියන්න. நான் உன்னை சகிச்சு கொள்றேன் சிஸ்டர். මම ඔබ ගැන ඉවසන්නම්. ஐயா நீங்க தனியா இருக்கிறீங்க, கையை கொடுங்க பார்க்கலாம். என்ன சகிச்சு கொள்ளுங்க சொல்லுங்க. මං ගැන ඉවස ගන්න. ஷேக் ஹேண்ட் பண்ண சொல்ல, டாலரேட் பண்றேன்னுங்க. ඉවස ගන්න. சொல்ல மாட்டேன்றாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உட்காருங்க. டாலரேட்னா இவனோட எனக்கு அதை நம்ம எப்படி சொல்லணுமா, இந்த ஆளோடு எனக்கு தலைவலியா, මේත් එක්ක හරි ඉස්සර දෙයක්. உன் போக மாட்டேன்றான், යන්නෙත් නෑ. இருந்து பிரச்சனை பண்றான். ඉඳලා ප්‍රශ්න කරනවා. தமிழ்ல ஒரு பழமொழிக்குது, දෙමළෙන් කියමනක්. வாயில இருக்கிற முட்டாயை துப்பவும் முடியல, කටේ තිබෙන ඒ රසක එළියට දාන්නෙත් බෑ. முழுங்கவும் முடியல, ගිල ගන්නෙත් බෑ. வாயில வச்சுக்கவும் முடியல. කටේ තියාගන්නෙත් இந்த බෑ. மாதிரி முட்டாய் என்ன பண்ணுது? මේ වගේ රසක මොනවද කරන්නේ? அந்த மாதிரி தான் சில சமயம் ඒ වගේම තමයි සමහර අවස්ථා. புருஷன் மனைவி, පුරුෂයන් භාර්යාව, பெற்றோர் பிள்ளைகள், දෙමව්පියන් දරුවන්, சபை விசுவாசிகள், සභාවේ ඇදීලිවත, ஸ்தாபனங்கள், ඒ ස්ථාන, போதகர்கள், ඒ පාලකවරුන්, ஊழியங்கள். සේවකයන්. இந்த ஸ்ரீலங்கால எவ்வளோ சகிக்க முடியாத காரியங்கள்லாம் இருக்குது. මේ ශ්‍රී ලංකා දේශයේ මොනතරම් දේවල් තිබෙනවද ඉවස ගන්න බැරිය. நான் ஒரு நற்செய்தி சொல்லிட்டா, මම ඔබට සුභාරංචියක් කියන්නද? உன்னையே ஆண்டவர் சகிச்சாரு. නුඹ ගැනම උන්වහන්සේ ඉවසීමෙන් කටයුතු කළා නම් நீ மற்றவனை சகிக்காம இருக்க முடியுமா? අන් අය ගැන ඔබට ඉවසීමෙන් කටයුතු කරන්න බැයිද? சகிக்க வேண்டும். ඉවසීම තිබෙන්න ඕන. ரெண்டாவது දෙවනුව செலிப்ரேட். ඒ தம்பி வாலிப பிள்ளைங்கலாம் எழுதுங்க பார்க்கலாம். ඒ තරුණ ரொம்ப තරුණියන් முக்கியமான பிரின்சிபல் සටහන් இதெல்லாம். කරගන්න. ஆமா, செலிப்ரேட் செலிப்ரேட். සෙලබ්‍රේට්. இல்ல வாலிப பிள்ளைங்க எழுதுங்கன்றாங்க, எழுந்து நின்னு සැමරීම. அவங்க பாருங்க டாலரேட் பண்ண என்ன வந்து சகிக்க முடியல. அவங்க நான் என்ன சொல்றேன்னே தெரியாம ஏஞ்சி நிக்கிறாங்க. எழுதுங்க என்ன. இப்ப பாருங்க என் பைபிள்ல நான் மனப்பாடமா பேசுறதுக்கு காரணம் என்ன, මේ බයිබලේ இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். මම ඔක්කොම සටහන් කරගෙන තිබෙන්නේ. இங்க எழுதுறது மட்டும் இல்ல, මේ සටහන් කරගෙන இங்க තියෙනවා. எழுதி இருக்கிறேன். මේ මනසේ இங்க எழுதுறது மட்டும் இல்ல, මේ සටහන් කරගෙන இங்க எழுதி இருக்கிறேன். මේ සටහන් இங்க எழுதுறதுக்கு மட்டும் இல்ல, මේ සටහන් වී තිබෙන இங்க පමණක් எடுத்துக்கிறேன். இந்த பைபிள் இங்க வச்சு கையில கொடுக்குறேன். இது அப்படியே நான் பேசுவேன். මේ බයිබලය ඔබ අතට දුන්න හේම මුළුමනින්ම ஆனா කතා சும்மா කරනවා. கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் நாட் ஜஸ்ட் வாக் த டாக் பட் டாக் த வாக். ඒ ක්‍රිස්තියානි ජීවිතේ නිකන් කතා වෙන්න යන එක නෙවෙයි. நீ செய்யறத சொல்லாத, நீ சொல்லுறத செய். ඒ කරන එක කියන්න එපා, කියන එක කරන්න. நம்பர் 2 என்னது? දෙවනුව செலிப்ரேட். ඒ සැමරීම. ஐயோ சிஸ்டர் நீங்க எப்போ வரீங்கன்னு நான் காத்திருந்தேன். நான் வந்துட்டேன். ஹalleluya. அப்படி நீ அவனா காலையில விஷ் பண்ணீங்களா? ඔබ සතුටෙන් කාවරේ එහෙම සුබ පැතුවද? අනේ ඔයාව දැක්කේ නෑනේ ආවද කියලා. அந்த ஃபேமிலி வந்துட்டு போவோம். ඒ පවුලේ ඔය එනවා යනවා. இந்த ஆள் இப்படி தான் மூணு வச்சிருப்பான் மூஞ்ச. මේම තමයි මූණ නිකන් அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம போயிடுது. එහෙම කියලා යනවා. நான் சொல்றேன், මම කියන්න. சில குடும்பங்கள் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் இழப்பிலும் உன்னுடைய ஆசீர்வாதத்திலும் உன்னோட கூட இருந்து சந்தோஷப்படுவாங்க. සමහර පවුල ඔබගේ දුකේදී இத்தனை සැපේදී குடும்பங்களை கர்த்தர் இந்த ආශිර්වාද சபைக்கு தந்திருக்கிறாரு. ஒரே ஒரு நோக்கம் சிஸ்டர், they want to celebrate with you. මේ සභ එකම ආරමුණ ඔබ සමග සතුට සැමරීමයි. Amen. ආමේන්.
உன்னோட செலிப்ரேட் ஆட்களை நீ என்ன பண்ணு வச்சுக்கோ. ඔබ සමග ඒ සතුට සමරන්නා වූ සෙනගව ඔබ තබා ගන්න. முடியல சகிக்கல ඉවස ගන්න බෑ. கிருபை, තබා ගන්න කරුණාවෙන්. கிருபை. කරුණාව. ஆனா மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். තුන්වෙනි ඊටාම වැදගත්. பகல்ல பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். අසල ඉන්න කෙනා දිහා බලලා சில කියන්න. எல்லாம் என்ன பார்த்து சொல்றாங்க, இத்தாம வேலை. நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ரொம்ப. ඔබ අසල ඉන්න කෙනා දිහා බලලා ගන්න. මිතා වැදගත්. நம்பர் 1 என்ன சொன்ன? පළවෙනි කුමක්ද කිව්වේ? உங்க பேரை சொல்லி ඉවසීම. இந்த சபையில அலெக்ஸா என்ன பண்ணணும் நீங்க? මේ සභාවේ ඇලෙක්ස් டாலரேட் பண்ணணும். ඔබ ඉවස ගන්න ඕන. சிஸ்டர் அடுத்த முறை இந்த ஆள் வந்தான்னா புல்பிட்ல ஏத்தாதீங்க, ரொம்ப நச்சு பண்றான் அவன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்னை எப்போதும் இந்த சபை என்ன பண்ணணும்? சத்தம் வர மாட்டேங்குது. சொல்லுங்க, டாலரேட். ඉවසීම. தேர்ட் ரேட் கிடையாது, டாலரேட். ඉවසීම. ரெண்டாவது என்ன பண்ணணும்? දෙවනුව நல்லா செலிப்ரேட் සමරන්න ඕනේ. நல்லா සතුට සමරන්න. செலிப்ரேட் அப்படி இல்ல, நல்லா சத்தமா சந்தோஷமா කටින් சொல்லுங்க කියනනේ பார்க்கலாம். හොඳ සත්බ නැගල ඔබ சத்தம். සිනාමුස මුණින් සමරන්න. ஆமா, சங்கக்காரன் ஒரு 6 அடிச்சானா எப்படி இருக்கும்? ඒ සංඝකාර ආයේ පාරක් ගැව්වොත් කොහොම තියෙයිද? ஏது? ඒ கிரவுண்ட்ல என்ன சத்தம் வருது? ඊඩාංගනේ කොහොම இன்னைக்கு அந்த සද්දේ? சத்தம் சபையில இல்லைன்னு. ඒ වැනි සත්‍යයක් ஏன்னா என்னோட? நம்ம போற அனுபவம் வாழ்க்கைலாம் நம்மள செலிப்ரேட்டா பண்ணுது. අපි යන මේ ජීවිත ගමන එහෙම සමරන්න පුළුවන්ද? එහෙමද? டாலரேட், ඉවසීම, செலிப்ரேட். සැමරීම. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். තුන්වෙනි ඉතා වැදගත්. எலிமினேட். එලිමිනේට්. சொல்லுங்க பார்க்கலாம். ඉවත් කරන්න. ஒதுக்கிடு, ඉවත් කර දාන්න. சேர்க்காத. 2024ல எதெல்லாம் தலைவலியோ இருக்குதோ என்ன பண்ணு? 2024 ඉසරදයක්ව තිබුණ දේවල් හැම දෙයක්ම ඉවත් කරලා දාන්න. எங்க ஊர் பாஷையில ஓரங்கட்டு. අපේ මේ ගමේ භාෂාවෙන් පැත්තක දාන්න. நீ உன்னோட கட்டிக்கிட்டீங்கன்னா ඔබ සමග බැඳගත්තොත් 2025 பழைய குருடி 2025 அது போயிடுச்சு. இனி வருஷம் அடப்பாவமே ஜனவரியே வந்துருச்சு. පරණ කෙනා ගියායි කියලා හිතුවා නැවතත් ඇතුල් වෙලා. எத்தனை ஆசீர்வாதங்களை நீ ஒதுக்காம விட்டதால சேர்த்துக்கிட்டதால வந்தது. வாலிப தம்பிமார்களே, பிள்ளைகளே, තරුණ තරුණියනි, சிலதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து ஒதுக்கணும். සමහර දේවල් ඔබගේ ජීවිතය තුළින් ඉවත් කරගන්න. உங்க செல்போனை ஒதுக்குங்க. මේ සෙල්ෆෝන් එක ඉවත් කරගන්න. உன் நட்புகளை ஒதுக்குங்க. ඔබගේ මිත්‍රත්වයන් ඉවත් කරගන්න. உங்களுக்கு தேவையற்ற காரியங்களை ஒதுக்குங்க. අනවශ්‍ය දේවල් ඔබ ඉවත් කරගන්න. பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அதை நீ விடாம நீ வேற ஏதாவது அவமானப்படுத்தின ஒதுக்கு. දෙමව්පියන්ට අගෞරව කිරීමේ ඒ කාරණේ ඔබ සම්පූර්ණ ඉවත් කරන්න. அதே போல மனைவி புருஷர்கள் வேண்டாத்த காரியங்களை ஒதுக்குங்க. கோபங்கள், ස්වාමි පුරුෂය භාර්යාවන් வீழ்ச்சிகள், மேட்டிமைகள், அகந்தைகள், அவமானங்கள், பெருமை ஒதுக்கு. සියලු දේවල් ඉවත් කරන්න. சொல்லுங்க, ஒதுக்கு. ඉවත් කරන්න. நல்ல மெதுவா சொல்லுங்க, ஒதுக்கு. එමේ කියන්නේ ඉවත් කරන්න. நீ சொல்றதுல இப்ப வீட்லயே ஓடின அத்தனையும் எதெல்லாம் பிரச்சனை ඔබ பண்ணி කියනකොටම නිවසේ ආමේන්. හැම ඉවත් වෙලා යයි. நல்ல சத்தமா அப்படி சொன்னா வேலை. நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒதுக்கு. எல்லாம் இருங்க 1 2 ஏமா கத்துற? அந்த அம்மாக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. 1 2 3 ஆமா, நீ அமைதியா இருமா, அவங்க சொல்ல போறாங்க. 1 2 3 ஏமா என்னதோ ஃப்ரெண்டு மாதிரி தட்டி கொடுத்து ஒதுக்குனா ஒதுக்கு, வச்சுக்கினா வச்சுக்கோன்ற மாதிரி இருக்குது. ஒதுக்கு, ඔදෙක් ඉවත් කරන්න. ஆமா, பிளேட்ல என்னென்னலாம் ஒதுக்குறீங்க, ඒ ප්ලේට් කෑම ප්ලේට් එක මොන මොන දේවල් ඔබ ඉවත් කරනවා? அதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. අනිත් දේවල් එකතු කරලා ලේව කනවා. ඉවත් කරන්න. பிளேட்ல மட்டும் வாழ்க்கையில அப்படின்றோம். ජීවිතේ එක විදියක්. அதனால்தான் வயிறு என்ன ஆகுது? ඒ නිසායි බඩට කුමක්ද සිද්ධ? ஒதுக்காம இருக்கிறதால ஜீரணமாக மாட்டேங்குது. ඒ ජීර්ණ වෙන්නේ නැහැ. ஒதுக்கு. ඉවත් කරන්න. ரைட். இப்ப இயேசு இவர்ல பார்த்து 1 மணி நேரம் எல்லாம் சொல்லுங்க. දැන් යේසුස් වහන්සේ මේ ආදී පැයක කාලේ පැයක් மிக முக்கியமான சத்தியத்தை சொல்லி தரப்போம். වැදගත් සත්‍යතාවයක් ඔබට කියන්න. 2025 இது உனக்கு ஒவ்வொருவருக்கும் பேசுற எனக்கு தான் முதல், அப்புறம் தான் உங்களுக்கு. 2025 එක් එක්කිනාට කතා කරන මටයි පළමුවෙන්ම. ඉන්පසු ඔබට இயேசு යේසුස් වහන්සේ கெத்செமனே தோட்டத்துக்கு இந்த 3 பசங்களை கூட்டு வரதுக்கு முன்னால
ගෙච්චමනේ වුණේ තුන් දෙනෙක් එක්කන් ඉන්න කලින් வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா முந்தின வசனங்களை වචනේ කියවල බලන අවස්ථාවේදී அவர் காட்டி கொடுத்து கொல்லுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். උන්වහන්සේව පාවා දීලා මරා දමන්නට සැලසුම් කරමින් සිටියා. வெளியில இருக்கிற ஆட்கள் கிடையாது. පිටත ඉසෙනක නෙවෙයි. யார் செஞ்சாங்க? කවුද මේ දේ කළේ? யார் திட்டமிடுறா? කවුද මේ සැලසුම් කළේ? யூத ஜனங்கள். මේ යුදෙව් සෙනග அவர் சொந்த ஜனங்கள். උන්වහන්සේට අයිති සෙනග. நம்ம பாஷையில අපේ භාෂාවෙන් சொந்த சபையே. ඒ අයිති සභාවම நம்ம நம்புற ஆட்கள் நம்மள கொல்லணும்னு திட்டமிட்டு අපි විශ්වාස කරන අයිති මනුස්සයන් වෙනවා. අපිව මරා දමන්න ඕනේ කියලා සැලසුම් காலி பண்ணோம். විනාශ කර දමන්න ඕනේ. இயேசு அதை கேள்விப்பட்டார். යේසුස් වහන්සේට ඒ දේ ආරංචිය ලැබෙනවා. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி 2025ல வந்தா என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு வருவீங்க? එවැනි පණිවිඩයක් 2025 දී ඔබට ලැබුණොත් ඔබ සභාවට එයිද? நம்ம கொஞ்சம் துச்செய்தி கேட்டா கூட அப்படியே கலங்கிரும், புலம்பிரும். අපි පොඩි නපුරු ප්‍රවෘත්තියක් ඇසුව ගම අපි කැළඹිලා යනවා ඔය පැත්තකට දාන්න කියලා ඉන්නවා. என்னையா சபை? මොන සභාවද? என்ன ஆண்டவர்? මේ දෙවියන් என்ன වහන්සේ ஜெபம்? මොන යාඥාවද? என்ன பிரசங்கம்? මොන දේශනාවද? நடக்குது. සිදු වුණේ දේ සිදු වෙච්ච. அப்படிதானே மனசுல இருக்குது. එහෙම නේද මනස තිබෙන්නේ? உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா இன்னைக்கு எப்படி இருப்பீங்க தெரியுமா? புலம்பிக்கிட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு. ඔබට එහෙම ආවනම් ඔබ වැළපෙමින් ඔළුව අත තියාගෙන වාඩි වෙලා ඉඳී. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? නමුත් යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? பகல்ல பார்த்து கேளுங்க. අසල ඉන්න කෙනා දිහා බලලා කියන්න. ආන්න. கேளுங்க. இயேசு என்ன பண்ணாரு? යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? தூங்கிட்டு இருந்தாரா? නිදාගෙන හිටියද? நம்மெல்லாம் இந்த பிரச்சனை வரும்போது சில தலையணை තම අපිට නම් ඔය ප්‍රශ්න කරදර හොඳට පොරවගෙන ඔය නිදා ගන්නවා. இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? சொல்லட்டா? කියන්නේද? சொல்லட்டா? කියන්නේද? நான் சொல்லட்டா? என்ன உங்களை தான் කියන්නේද? ரெண்டு பேர் சொல்லுங்க. அம்மா சொல்லட்டா? කියන්නේද? எங்க போனா தெரியுமா இந்த செய்தி கேட்டுட்டு? මේ පණිවිඩය අසල කොහාටද ගියේ? After hearing the bad news, ඒ නපුරු පණිවිඩය ඇසුවෙන් පසුව it's not just a bad news, it's a terrible news. ඉතින් මේ භයානක පණිවිඩයක්. பயமுறுத்துகிற துச்செய்தி. ඒ භයානක ඒ නපුරු පණිවිඩයක්. ஜீவனை அழிக்கத்தக்கதான துச்செய்தி. ජීවනය විනාශ කර දමන්නා වූ පණිවිඩයක්. எங்க போனார் தெரியுமா? කොහාටද ගියේ? விருந்துக்கு போனார். මාන් கை தட்டுங்க பார்க்கலாம். எங்க போனாருங்க? අත්පොලසනාද දෙන්න කොහාටද ගියේ? நீங்க எப்போ ஹோட்டலுக்கு போவீங்க? ඔබ කොයි මොහොතේද හෝටලයකට යන්නේ? பர்த்டே, උපන් දිනේ வெட்டிங் සමර ஆனிவர்சரி, වෙඩින් ඇනිවර්සරි ப்ரமோஷன் මොනාරි எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? එවැනි දේවල් වලට ඔබ මොනා කරන්නේ? நீங்க எங்க போவீங்க? ඔබ කොහාටද යන්නේ? ஹோட்டல். எப்போ போக மாட்டீங்க ஹோட்டல்? பிரச்சனை, நியூஸ், துர்ச்செய்தின்னா නපුරු ஹோட்டல் இல்லைங்க, வீட்லயே சாப்பாடு வச்சா கூட என்ன பண்ணுது? ගෙදර කැම තිබුණත් හරි எனக்கு சாப்பிட මට எனக்கு என்ன இல்ல, කැමති නෑ. பசிக்கல. மட படி மனசு அவ்வளவு பாரப்பட்டு கிடக்கு. මගේ මනස තරම් බරව තිබෙනවා. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ඔබ හොඳින් இயேசு නවත கிட்ட இருந்து கத்துக்கங்க. විශ්වාසයෙන් என்ன துர்ச்செய்தி வந்தாலும் මොන නපුරු පණිවිඩය ඇසුවත් அந்த மருந்த விருந்தா மாத்துங்க. ඒ දේ ඔය සතුටට හරව ගත්තා වූ கர்த்தர் உனக்கு அது ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ස්වාමීන් වහන්සේ සුවේ උද ඒ ආශිර්වාදමත් උදේ ඇටියට පරිවර්තනය உன் කරයි. துக்கத்துக்கு பதிலாக உனக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். උන්වහන්සේ ශෝකය වෙනුවෙන් නුඹට ප්‍රීතිය දෙන්නෙමි කියලා උන්වහන්සේ පැවසුවා. விருந்துக்கு போனாரியா? උන්වහන්සේ මංගල්‍ය පවතන ස්ථානෙට ගියා. விருந்துக்கு போய் எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இல்ல, அவர் பாட்டுக்கு கையங்காலையும் நீட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தாரு. ඒ උන්ගේ සාද තියෙන තැන சாப்பிட்டுக்கிட்டு. ගිහලා උන්වහන්සේ පාඩු හිටියා. திடீரென்று හිටපු ගම அந்த சபையில், ඒ සභා அந்த விருந்துல ඒ මංගල්‍ය இன்விடேஷனே இல்லாத ஒரு அம்மா, ஒரு சின்ன ஸ்திரீ வரா. ඒ ආරාධනය නැමති කුඩා කාන්තාවක් එනවා. அவ சும்மா வரல, නිකං ආවේ නෑ. கையில ஒரு விளையாண்டப்பட்ட கூப்பி தைலத்தோட வரா. අතේ ඊටා මිල අධික වූ வேத කුප්පියක් වල්ලුන சொல்றாங்க. රැගෙන තෛලයත් සමග அந்த தைலம் வந்து ஒரு வருஷத்தின் சம்பளமா. ඒ තෛලේ වසරක වැටුපක්ලු. நம்ம ஒரு வாரம் ஒரு நாள் சம்பளத்தையும் ஒழுங்கா ஆண்டவருக்கு தெரியுது கிடையாது. අපි සුමානයක එක දවස වැටුපත් ස්වාමීන් වහන්සේට அது හරියට என்ன பண்ணுது? ඇය කුමක්ද කළේ? எவ்வளவு வருஷம்? වසර எத்தனை மாசம்? වසරක වැටුප எத்தனை வாரம்? සති කීයක්ද? எத்தனை நாள்? දවස් කීයක්ද? எத்தனை நேரம்? පැය
என்னமோ பாட்டுக்கு எடுத்து சொல்ற நம்மளும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க ஏதோ சொல்றீங்க. අංක ஆனா කියන්න. வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை கொண்டாந்துடுறான். මිල අධික වූ ඒ තෛලය රැගෙන ආවා. அவன் என்ன பண்ணா தெரியுமா? ඇය කුමක්ද කළේ? அதை உடைச்சு ඒ කඩා அதுல இருக்கிற தைலத்தை எடுத்து ඒ තෛලය රැගෙන இயேசு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. යේසුස් වහන්සේ නිදා සිටිනවා. அவர் தலையிலிருந்து උන්වහන්සේගේ ඉසේ සිට உள்ளங்கால் மட்டும் පාද පත්ලය දක්වා அந்த தைலத்தை தடவி கொண்டது. ඒ තෛලය දැමුවා. வேதத்துல தைலம் என்னத்தை காமிக்குது தெரியுமா? දේව වචනේ තෛලය කුමක්ද සටහන් කරන්නේ? அபிஷேகத்தை. ආලේපය. சொல்லுங்க, அனாயிண்டிங். කියන්නේ ආලේපය. அனாயிண்டிங் breaks every yoke of bondage. ආලේපය සියලු වියගස් කඩා දමයි. அபிஷேகம் எல்லா நுகத்தையும் உடைக்கும் முறிக்கும். ආලේපය සියලු වියගස් කඩා බිඳ දමයි. ஐயா துர்ச்செய்தியா? නපුරු පණිවිඩයක්. ஆனா இந்த அம்மா வந்து என்னைய இங்க இருந்து தலையில இருந்து கால் மட்டும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் மட்டும் தடவுது. මේ සහෝදරිය ඉසේ සිට පාද පත්ලය දක්වා ඒ තෙල් ආලේප කළා. அதை நிறைய பேர் தடை பண்ண பார்த்தாங்க. බොහෝ දෙනෙක් නතර කරන්න சொன்னார். இல்ல 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 அந்த அம்மா அப்புறம் விருந்து உலகம் முழுவதும் பள்ளி இது என்ன இடங்க பேரு? இந்த இடம் பேரு வத்தலை மட்டும் அந்த செய்தி போனோம் அப்படின்னு. මේ පණිවිඩය වත්තලේ දක්වා යන්න ඕනේ. அது தடவை முடிச்ச பிறகு ඒ ආලේප කළායින් පසුව இயேசு பேதுரு யோவான் யாக்கோபை பார்த்துட்டே வாங்கடா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. ඒ පේදුරු යෝහන් යාකෝබ එන්න යමු කියලා එක්කගෙන යනවා. இந்த விருந்துக்கு பிறகு தைலத்துக்கு பிறகுதான் அவர் கெத்செமனே தோட்டமே போறாரு. මේ මංගලෙන් පසුව තමයි ගෙස්සමනේ උයනට යන්නේ. அவர் போன பிறகு මාන්සි ගියායින් පසුව அப்பதான் சொல்றாரு, பேதுருவே யோவானே யாக்கோபே விழுத்துரு. එවිට පේදුරු යෝහන් යාකෝබ් අවදිව සිටින්න. இன்னைக்கு சபைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? අද සභාවට තිබෙන ප්‍රශ්නය තමයි விழுத்துருன்னா ஜெபம் பண்ணுது. අවදිව ඉන්න කිව්වනම් යාඥා කරනවා. ஜெபம் பண்ணுனா යාඥා කරන්න කිව්වොත් கண்ணு தந்து பாத்துக்கிட்டு இருக்குது. ඇස්සරල බලාගෙන எல்லாம் ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்குது. විරුද්ධ කාරණාවල් කරගෙන ඉන්නවා. சில விசுவாசி விழுகிறதும் கிடையாது, ஜெபமும் பண்ணுது. සමහර ඇදිනවන්ද අවදිව ඉන්නේ නැහැ යාඥා කරන්න ඉන්නේ. ஆனா එනමුත් இயேசுவை பார்த்து விழுத்துரு. යේසුස් වහන්සේ පුදියා බලලා අවදිව සිටින්න. ஆனா இந்த பசங்க விழுத்துரு. ඕන අවදිව සිටියේ නැහැ. அவங்க மட்டும் விழுத்திருந்தா ඕන අවදිව සිටියා නම් என்னத்தை பார்த்திருப்பாங்க தெரியுமா? කුමද්ද උන් දකින්නට ඇත්තේ? இயேசு ஜெபம் பண்ணிட்டு இவன்கிட்ட வரும்போது அவருடைய பாதம் அப்படியே வருது. යේසුස් වහන්සේ යාඥා කළා උන් වෙත එන අවස්ථාවේ පාදය ලං වෙනවා. இவங்க தூங்குறத பார்த்துட்டு ඔවුන් නිදා සිටිනවා දැකලා டேய் 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 கண்ணை தர ඒ ඇස්සර பார், என்ன பார். මාදියා බලන්න. பார்த்திருந்தா එහෙම බලලා තිබුණා නම් என்ன பார்த்திருப்பாங்க தெரியுமா? ඔවුන් කුමද්ද දකින්නට? இயேசுனுடைய பாதத்தின் அடிச்சுவடுகளை. යේසුස් වහන්සේගේ ඒ පාදයේ අඩිය. ஏன் என்ன இருக்குது இயேசு பாதத்துல? යේසුස් වහන්සේගේ පාදයේ අඩිය කුමක්ද තිබෙන්නේ? என்ன? ඒ ආලේප තෙල. இப்ப இங்க இருக்கிற முன்னால இருக்கிற 4 பேரை என்ன தடவிட்டு இந்த இப்படி வந்து உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். මේ හතර දෙනා ඒ තෙල් ආලේප කරගෙන ඇවිල්ලා වාඩි වෙන්න කියන්න බලමු. தரையில என்ன இருக்கும்? ඒ පොළොවේ මොනවද තියෙන්නේ? அவங்கவுங்க அடிச்சு. ඒ අයගේ ඒ පාද සටහන්. இயேசு எதுக்கு இவங்களை பார்க்க சொன்னார்னா, டேய் சும்மா கண்ணை திறந்துட்டு வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாருங்க, என் அடிச்சுவோட பாருடா. நான் வந்து உனக்காக, உலகத்துக்காக, பள்ளிவத்துக்காக, இந்த வத்தலுக்காக நான் உனக்காக என்ன பண்ண போறேன், போறேன்னு சொல்லிட்டு அந்த பாதத்தை காமிக்கிறேன். நான் அந்த பசங்க அபிஷேக தைலத்தை ஊத்துன அந்த பாதத்தை பார்க்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. ඒ ආලේපේ තවරුණා ඒ පාදේ දිහා වුන් බැලුවේ නැහැ. ඒ වත්තල වෙනුවෙන් පල්ලියාවත් වෙනුවෙන් මේ දේශය වෙනුවෙන් ඒ රුධිරයල මුදා ගන්නට යන්නා වූ තනන් වහන්සේගේ ආලේපේ ඒ පාදයට උන් දුටුවේ නැහැ. இவனுங்க 3 பேர். උන් තිදෙනාම யாரு? කවුද? පේදුරු යාකෝබ්. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. කිසිලු දෙනාම කියන්න. அப்புறம் 4வது හතර වෙනි. இயேசுவா. உங்க பேரை சொல்லுங்க. என்ன பெருசா இயேசுன்னீங்க? உங்க பேர் சொல்லுங்க. எல்லாம் தூங்குற ஆட்கள் தானே. හැමගේ නම නිදාගන්නේ අය. ඔබගේ නම සඳහන් කරගන්න. அவங்க தூங்கிட்டாங்க, நீங்க ரொம்ப விழிச்சிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. நான் சொன்னாலே செய்ய மாட்டேன். நீங்க விழுத்து இருக்கணும். ஆமென். අවදිව සිටින්නට ඕනේ. அவங்க மட்டும் கண்ணை தந்திருந்தா ඕන ඇස්සරල සිටියන 3 காரியத்தை, 3 இல்ல 4 காரியத்தை சொல்றேன். කාරණා හතරක්. அத வந்து மனசுலயே பார்த்துப்பாங்க. ඒ දේ මනසේ දකින්නට ඕනේ. நம்பர் 1 පළවෙනි කාරණය மத்தேயு මතේ සුභාරය 8 அதே புத்தகம், மத்தேயு 8 அதிகாரம் මතේ 8 13. 13 எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண சொன்னார்?
පැය කීයක් යාඥා කරන්න කියලා. எவ்வளவு நேரம் சத்தமா ශබ්ද නැගලා. 1 hour පැයක්. சொல்லுங்க 1 hour පැයක්. அம்மா முடிய போதுமா 5 நிமிஷம் இருக்குது Divide. டைம் கரெக்டா அம்மா கரெக்டா ரைட் ரொம்ப இப்போதான் தொடங்க போகிற மெசேஜ் அதுக்குள்ள அது 5 காமிக்குது 5 நிமிஷம் ரைட் நான் முடிக்க பார்க்குறேன் மத்தேயு 8:13 මතෙයු 8:13. அம்மா வாசிங்கம்மா எவ்வளோ ஆ ஆ ம் 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 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த நாளிகை தமிழில் நாளிகைன்னு இருக்குது எனிபடி ஹேஸ் இங்கிலீஷ் பைபிள் எனிபடி ஹேஸ் இங்கிலீஷ் பைபிள் யங் பீப்புள் ரீட் வாட் ஆர் யூ டூயிங் சி த மிரர் சி த යේසුස් වහන්සේ 100කට මුලාදෑනියට කතා කළා. சார் ஹலோ சார் இங்கிலீஷ் At that moment, that translation is different, but in King James Version, it says at the same hour. சொல்லுங்க பார்க்கலாம். ඒ පැයේදීම அதே நேரம். ඒ පැයේදීම எல்லாம் கை வச்சு சொல்லுங்க அதே நேரம். හැම කෙනාගේ ඒ පැයේදීම நீ படிக்கட்டுல ஏறும்போது என்ன பிரச்சனையோட வீட்டு பிரச்சனையோட இங்க வந்து உட்கார்ந்துக்கிறியோ ඔබ පඩිපෙළේ නගින நான் අවස්ථාවේ பேசும்போது මම දැන් කතා කරන நீ මොහොතේ போ தேவையில்ல ඔබ යන්න අවශ්‍ය நான் போ தேவையில்ல මම යන්න අවශ්‍ය නැහැ. ஆனா நான் பிரசங்கம் பண்ற இயேசுனுடைய வார்த்தை உன் வீட்டுக்கு போய் මම அங்க දේශනා ஒரு කරන அற்புதத்தை அதிசயத்தை சுகத்தை ஜெயத்தை தரும் නිවසට ගමන් කළා ඒ ආස්කම්ද පුදුම දේවල් සුවේද ලබා දෙනවා. அவன் சொன்னவன் யார் தெரியுமா இயேசு கிட்ட 100க்கு அதிபதி ඒ කවුද පැවසේ 100ට அவன் வீட்டுல මුලාදෑනියා. 1-2 வேலைக்காரங்க கிடையாது 100 பேர் இருக்கிறாங்க ඔගේ නිවසේ එක්කෙනෙක් දෙන්නේ නෙවෙයි 100 දෙනෙක්. இப்ப 10 பேர் வருவான் ඒ අඬ ගැව්වොත් 10 දෙනෙක් එනවා. கண்ணு அப்படின்னா ஒரு 10 பேர் வருவான் ඒ සංඥාවක් දුන්න ගමන් තව 10 அவன் දෙනෙක් எப்படி එනවා. திரும்பினாலும் வந்து நிப்பாங்க ඔයාට ඇරුණතරි ඇවිල්ලා ඉන්නවා 10 දෙනා බැගි. 100க்கு அதிபதியே 100ට මුලාදෑනියා. அவனுக்கு அவ்வளவு அதிகாரம் ඒ තරම් බලයක්. அவனுக்கு அதிகாரம் உள்ள வார்த்தை ඒ බලය ඇති වචනය பணம் මුදල් செல்வாக்கு ඒ පෝසත්කම எல்லாவித நிலைமையும் பார்த்தவன் හැම පසුබිමක්ම දුටුවාව කෙනෙක්. அவ்வளவு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ඒ පමණ දේවල් තිබිලත් ඔහුගේ නිවස තුළ ප්‍රශ්නයක්. இப்ப நல்லா கவனிங்க யாருக்கு பிரச்சனை வீட்டுக்குள்ள දැන් කාටද මේ ප්‍රශ්නය හොඳින් අවධානය යොමු කරන්නේ? யாருக்கு பிரச்சனை කාටද මේ නිවසේ ප්‍රශ්නය? 100க்கு அதிபதி பிரச்சனையா ஏமா அவன் இயேசுகிட்ட ஆள் அனுப்புறான் எதுக்கு யாருக்காக அனுப்புறான் යේසුස් වහන්සේ පණිවිඩයක් කරන කෙනෙක්ව පිටත් කළා. வேலைக்காரன் ඒ වැඩකාරය. சொல்லுங்க பார்க்கலாம் வேலைக்காரன் වැඩකාරය. சபையே සභාව இந்த முட்டை நீ எப்பன்னா உன் வேலைக்காரன் வேலைக்காரிக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறியா ඔබ වැඩ කරන අය වෙනුවෙන් යාඥා කරලා තිබෙනවද? இயேசுக்கு ஆள் அனுப்பிச்சு ஆண்டவரே என் வேலைக்காரி சொஸ்தமாக்கும் அவங்க பிள்ளைகள் எனக்கு நம்ம ஜபம்லாம் என்னது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் புருஷனை ஆசீர்வதியும் என் மனைவியை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் மாமாவை ஆசீர்வதியும் அத்தையை ஆசீர்வதியும் අපේ ආඥාව குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுது අපේ ආඥාව අප ගැන විතරයි. ஆனா அவன் ஜெபம் பாருங்க யாருக்கு பண்றான் அவன் வீட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே ඒ கிடையாது නිවසට තවඩත් කිසි සම්බන්ධයක් வேலை செய்யறவங்க වැඩ කරන කෙනෙක්. வேலை செய்யறவனு குறித்து அவ்வளவு பாரம் அந்த 100க்கு அதிபதி இருக்குன்னு அவன் எவ்வளவு தெய்வனுக்கு பயந்தவனா இருப்பான் ඒ 100ට මුලාදෑනියට වැඩ කරන කෙනා ගැන ඒ තරම් ඒ කැක්කුමක් තිනන මොනතරම් විදිහේ දෙවියන්වහන්සේට බය முதல் முறை ஜெப குறிப்பை அனுப்பும்போது இயேசு கிட்ட යාඥා ඉල්ලීම පළවෙනි යවන අවස්ථාවේ மூப்பர்கள் மூலமா அனுப்பிச்சான் he sent the word through the elders அப்படின்னு இருக்கும் ඒ වැඩිමාල්ලන්ගේ පණිවිඩය යවලා තිබෙනවා. ரெண்டாவது முறை දෙවෙනි වතාවේ வேணாம் එපා. மூப்பர்லாம் வீட்டுக்கு போக வேண்டாம் ඒ වැඩිමාල්ලන් යන්න එපා. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சான் சொல்லுங்க මිත්‍රයන්ව පිටත් කරලා ඇරියා. ரெண்டாவது முறை நண்பர்கள் அனுப்பிச்சு දෙවනුව මිත්‍රයන්ව පිටත් மூப்பர் அனுப்பும்போது வீட்டுக்கு வாங்க இயேசுவேன்னு கூப்பிட்டது වැඩිමාල්ලන් යවලා நண்பர்கள் அனுப்பும்போது මිත්‍රයන් පිටත් කරලා இயேசுவே என் வீட்டுக்கு வரவே යේසුස් වහන්සේ මගේ නිවසට வேணாம் එපා. ஆனா எது வந்தா போதும் කුමක් ගාවත් ඇති சத்தமா සබ්ද. கை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையோடு இங்க வந்து உட்கார்ந்தாலும் நான் சொல்றேன்
இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை உன் வீட்டுக்கு போய் உன் நரகத்தை பரலோகமா மாத்தும், கண்ணீரை சந்தோஷமாய் மாத்தும், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாத்தும், உன் வேதனையை சாதனையாய் மாற்றும், உன் தோல்விகளை ஜெயமாய். පරාජය ජයග්‍රහණය ඇටියට உன் தேவனுடைய வார்த்தை உன் வீட்டுக்கு வந்துச்சுன்னா துர்ச்செய்தி நற்செய்தி ஆயிடும். ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබගේ නිවසට ආවන නපුරු පණිවිඩය යහපත් පණිවිඩයක් ඇටියට පරිවර්තනය වෙනවා. இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த வீட்டுல அற்புதத்தை செய்ய? මේ එක වචනය කොපමණ කාලයක් ගත්තද ආස්කමක් සිදු எவ்வளவு நேரம் වෙන්නේ? ஆச்சு? කොපමණ කාලයක්? 1 hour. පැයක්. இவர் ஜெபம் பண்ற நேரத்துல அந்த வார்த்தையை அனுப்புற நேரத்திலேயே அதே மணி நேரம் அங்க வீட்டுல என்னது அற்புதம். ඒ යාඥා කළ එම මොහොතේදීම නිවසේ ආස්කමක්. கை ஊத்துவோம் எல்லாம். අතෝසෝම உன் සියල්ල. வீட்டுல என்ன பிரச்சனை, உன் வேலையில என்ன பிரச்சனை, உன் குடும்பத்துல என்ன මගේ பிரச்சனை නිවස කුමන ප්‍රශ්නය, இந்த පවුලේ நேரத்துல කුමන நம்ம இங்க ප්‍රශ්නයද, உட்கார்ந்து ஜெபம் රැකියා பண்றது ஏதோ කුමන ප්‍රශ්නයද? ஏன் காலை ஜெபம் கேட்கறதுக்கு இல்ல, பதில் தருகிற ஒரு ஜெபம், ஏ ஜெயத்தை பிரித்து தருகிற தேவ ஜெபம், யாඥா, சுகத்தை ஜெயத்தை தருகிற ஜெபம், சுவேதினா அற்புதங்களை செய்கிற ஜெபம். ආස්කම් කරන්නා වූ යාඥාව. இப்ப அந்த வார்த்தை உன் வீட்டுக்கு போகும்போது මේ ඒ වචනය ඔබගේ නිවස කරා ගමන් කරන මොහොතේදී மணி 10 උදෑසන 10යි. உங்க வீட்டுல அற்புதம் எத்தனை மணிக்கு? ඔබගේ නිවසේ ආස්කම කොයි මොහොතේද? 10 மணிக்கு. 10ට. கை தட்டுங்க ඔබ பார்க்கலாம். අත්පොල සන්නාදය ආමේන්. ආමේන්. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன, டேய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ற. ඒ නිසායි උන්වහන්සේ පැවසුවේ පැයක්වත් යාඥා කරන්න. டைம் இஸ் கோல்ட். ඒ වේලාව Time is රන්ගෙන් precious. වටිනවා. விசுவாசத்துக்கு எதிரி என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ඇදහිලිවන්තයාගේ විරුද්ධකාරයා කවුද? விசுவாசத்துக்கு எதிரி the enemy of faith. தலை ஆட்டுறதா? enemy of faith தெரியும், சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. දන්නේ දේ කියන්න. ඇදහිලිවන්තයන්ගේ විරුද්ධකාරයා. விசுவாசத்தின் எதிரி ඇදහිල්ලේ විරුද්ධකාරයා. தூக்கம். யார் சொன்னா தூக்கம்? ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. මදගම නිදාගෙන ඉන්න. அதனால என்ன நடக்குதோ அதை சொல்லிட்டாங்க, தூக்கம். Yes. What's the enemy of faith? Can I tell you? இதனால தான் உங்க குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள். ඒ නිසායි ඔබගේ පවුලේ එතමන ප්‍රශ්න. டைம் சொல்லுங்க பாப்போம். වෙලාව. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்துக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு டைம் கொடுத்துக்கிறாரு. අද ඔබට ජීවනය දී තිබෙනවා නම් ඔබට කාලයක් ලබා දී තිබෙනවා. டைம்ல ஒவ்வொருத்தர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? මේ වෙලාවේදී එක් එක්කෙනා කොහෙට වෙලාද ඉන්නේ? இன்னைக்கு காலையில நான் ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு ரெடி பண்றேன். எனக்கு மிக நெருக்கமான ஒரு பாஸ்டர் இறந்துட்டார் காலையில. මම උදෑසන පණිවිඩය සූදානම් කරන අවස්ථාවේ මට ඉතා සමීපව කටයුතු කළ පාලකරේ මිය ගියා. அந்த பாஸ்டர் எங்க பைபிள் ஸ்கூல்ல படிச்சவர். මගේ බයිබල් විද්‍යාලය ඉගෙන அவங்க ගත්තා. ரெண்டு பசங்க எங்க பைபிள் காலேஜ்ல படிச்சவங்க. දෙන්නෙක් මගේ බයිබල් විද්‍යාලය ඉගෙන ගත්තා. மகன் என்கிட்ட படிச்சவங்க. දියණිය මගෙන් ඉගෙන ගත්තා. மருமகள் ரெண்டு பேரும் நாங்குநேரியில படிச்சவங்க. ඒ මුණුපුරන් கிட்டத்தட்ட அந்த ஒரு குடும்பத்துல 6 பேர் வேதாம கல்லூரியில படிச்சவங்க. ඒ 6 දෙනෙක් ඒ පවුලේ நல்ல බයිබල් විද්‍යාලය ஆராதிப்பார், ඉගෙන நல்ல பாடுவார். හොඳට නමස්කාර කරනවා ගායනා. பாஸ்டர் அருள் பிரகாசம் பூந்தமல்லி ඒ පාස්ටර් අරුල් ප්‍රකාශම් காலையில இறந்துட்டார். මිය ගිහිල්ලා. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு பக்கம் கர்த்தருடைய ஊழியக்காரன், එක පැත්තක ස්වාමීන් වහන්සේගේ දාසෙක්, அடுத்த பக்கம் வேதனை. අනිත් පැත්තක ஆனா වේදනාව. அதை காட்டுல என்ன தெரியுமா? ඒ කාලේදී டல்சி கிட்ட சொன்னேன், என் ஒய்ஃப் கிட்ட, මගේ කාර්යයට කිව්වා உனக்கு எனக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை ඔබටත් මටත් ස්වාමීන් වහන්සේ தந்திருக்கார். වේලාවක් දීලා තිබෙනවා. எப்படியோ போயிருக்கோம்ல. என்ன කොහොමhari යන්නේ නැද්ද? நான் 2017ல 15 நிமிஷம் என் உயிர் என்னை விட்டு போயிடுச்சு. 2015 දී මම විනාඩි 15ක් මගේ පණ ගිය වෙන් වුණා. විනාඩි 15ක්. டாக்டர்ஸே ரிவைவ் பண்ணி இந்த டாக்டர் காட்டுற மேல இருக்கிற டாக்டர் මේ ඉන්න தொட்டு சுகப்படுத்தினார். ඒ ස්වර්ගයේ ඉන්න වෛද්‍යවරයා අත ගසමින් 2025 ஜனவரி மாசம் 19ஆம் தேதி 10 மணிக்கு கர்த்தர் என்ன நிக்க வச்சுக்கிறாரு. எதுக்குமா? புழு புழு புழுன்னு என்ன பேசுறதுக்கா? எனக்கு செஞ்சதை காட்டுல 1000 மடங்கு உனக்கு செய்ய அவர் நல்லவர். 2025 දී ඉදිරියේ තබා තිබෙනවා. මට කලාටත් වඩා ඔබට 10 ගුණයකින් උන්වහන්සේ කරයි. டைம் වේලාව. சும்மா கடிகாரமும் கேலண்டர் வச்சு வாழ்க்கையை நத்தாத. නිකන් ඔය ඔරලෝසුව කැලෙන්ඩරයක් තියාගෙන ඔබ ඉන්න එපා. God's time. God's time. ඒ දෙවියන් වහන්සේගේ වෙලාව. Divine time. ඒ මතකේ තබා ගන්න වෙලාව. On time.
ඒ නියමිත වේලාව நீ எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான அவர் நேரத்துல வந்து உனக்கு அற்புதம் செய்வார். කල්පනා කරනකොට හිතනවට වැඩිය උන්වහන්සේගේ වේලාවක්. இப்ப நீ பேசும்போது, දැන් මේ මොහොතේ இப்ப කතා நீ කරන ஜெபிக்கும் போது, යාඥා කරන මොහොතේම இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த அற்புதம் ஒரு மணி நேரத்துல கத்துறாங்க. එපමණ කාලේ බලා සිටින ආස්කමේ පැයක තුල සිදු වෙනවා. இரண்டாவது 9ஆம் அதிகாரம் 9 පරිච්ඡේදය 9:22 சீக்கிரம் 9:22 டைம் ஆயிடுச்சு எனக்கு. 9:22 9:22 சீக்கிரம். ஆ. மகளே பாருங்க, அங்க ஒரு ஆளுக்கு அற்புதம். நல்லா வரண்டு. இயேசு பச்சைபாதமே இல்ல. උන්වහන්සේ තරහා சகோதரனுக்கு செய்வாரு, සහෝදරයටත් කරයි சகோதரிக்கும் செய்வார். සහෝදරීටත් කරයි. இது முதல் அற்புதம் வீட்டுக்குள்ள. ඒ නිවස තුල ආස්කමක්. இது எங்க? ඒ කොහෙද? ரோட்ல. පහරේදී. சொல்லுங்க, நம்ம தேவன் யார்? ඒ කවුද ඒ දෙවියන්? வீட்டு தேவன், ரோட்டு தேவன். கை தட்டுங்க නිවසට பார்க்கலாம். දෙවියන් වහන්සේ පාරට දෙවියන් වහන්සේ. அடுத்த முறை எனக்கு பேச கூப்பிட்டு அடுத்த செய்தி ஒண்ணு வச்சிருக்கிறார். ඊන කතා කරන அதிகமா இயேசு பிரசங்கம் பண்ணது தெருவுல. බොහෝ இன்னைக்கு நம்ம அதிகமா பிரசங்கம் பண்ணது எங்க? கோயில்ல. மரியாதையா கோயில்ல இருந்து எங்க போனோம் எல்லாரும்? உன் தெருவுல எத்தனை வீடு இருக்குன்னு உனக்கு தெரியுமாமா? ඔබගේ ඉන්න පාරේ නිවස කීයක් තිබෙනවද? எத்தனை பேர் பாரப்பட்டுக்கிறாங்க தெரியுமா? කී දෙනෙක් බරින් යුතුව எத்தனை ඉන්නවද? பேர் நரக போக போறாங்க කී தெரியுமா? දෙනෙක් නිරයට යන්න කියලා ඉන්නවද කියලා எத்தனை දන්නවද? பேர் வியாதி இருக்குன்னு தெரியுமா? කී දෙනෙක් රෝගාතුරව ඉන්නවද කියලා දන්නවද? என் வீட்டு தெரு எனக்கு முனையில இருந்து கடைசி முட்டம் பின்னால முன்னால எல்லாம் தெரியும். මගේ නිවසේ පාරේ ඉන්න පිටුපය හැම කෙනාම ஒவ்வொரு நாள் என் ஜெபத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிப்பேன், பூசுவேன், மூடுவேன், கழுவேன், முத்திரையிடுவேன். හැමදාම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ ඉසිනවා මුද්‍රා කරනවා. அது வேற பிரசங்கம். ඒ වෙනත් දේශනාවක්. ஆனா இயேசு பாருங்க, නමුත් යේසුස් වහන්සේ බලන්නේ ஒரு வீட்டுக்குள்ள வார்த்தை அனுப்புறாரு. ඒ නිවසක් තුළට වචනය යවනවා. விசுவாசியே, ඇතිරිවන්තේනි நீ வீட்டுக்கு நடந்து போகும்போதே இயேசு உனக்குள்ள வந்து ஒரு அற்புதத்தை செய்வார். ඔබ නිවසට ගමන් කරන මොහොතේදීම යේසුස් වහන්සේ ඔබගේ නිවසට நீ ஆராதிக்கிற ආශ්‍රය தேவன் කරයි. 4 செவுத்துக்குள்ள அற்புதம் செய்கிற தேவன் மட்டுமல்ல, ඒ ඔබ නමස්කාර කරනවා දෙන ආස්කම් කරන දෙවියන් වහන්සේ පමණක් නෙවෙයි. உங்க தெருவுல போகும்போதே அற்புதம் நடக்கும். ඔබගේ නිවසේ දෙන වේ පාරේ ඇවිදිනකොට ආමේන්. ආස්කමක් සිදු වෙයි. அந்த அம்மா ආමේන්. பார்த்து என்ன சொல்றாரு? உங்க பேரு? ஆ, ரட்சித்ததுன்னு என்னது? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் கட்டிக்கிட்டேன், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டேன், எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டேன். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது கிரீக்ல சோட்டீரியாலஜின்னு சொல்லுவாங்க. சோட்டீரியா, அதுல என்ன தெரியுமா? ரட்சிப்புல சுகம், பாதுகாப்பு, பராமரிப்பு, கெட்டு போகாமல் இருப்பது, ஆசீர்வதிப்பது, இத்தனை வார்த்தைகள் இருக்குதுமா. මිදීම එක ரட்சிப்புன்னா சும்மா பேரை மாத்துறது, ஞானஸ்தானம் கொடுக்குது, முக்கி எழுப்புறது, அதல்ல. அதுக்கு மேல ரட்சிப்புல கர்த்தர் உனக்காக சிலுவையில அந்த ரத்தத்துல சம்பாதித்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். ඒ ගැලවීම තුල කියන විශ්වාසය මුන්නේ. ආශිර්වාද ඔබට ලබා තිබෙනවා. ரட்சித்ததுன்னு சொல்லி என்ன நடக்குது படிங்க. என்ன? அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? டைம் டைம் சொல்லுங்க பார்க்கலாம். டைம். அவனுக்கு அந்நாளிகை, இந்த அம்மாக்கு ඒ මොහොතේදී சொல்லுங்க මේ දියණයට சேம் அவர். ඒ මොහොතේදී அந்நேரம் என்னாச்சு? என்ன அந்த அம்மாக்கு பிரச்சனை? அது தெரியாமலே வாசிட்டீங்க. දියණයට මොනවාද ප්‍රශ්නය? பெண்களுக்கு உரிய ஒரு வியாதியா? ஏமா அது வியாதி இல்லைம்மா, அது ஆரோக்கியம். ஆனா அது வந்து அவங்களுக்கு பெரும் பாடா இருக்கும். இது வந்து குறிப்பா பெண்களுக்கு மாசத்துக்கு ஒரு முறை நடக்கிற சமாச்சாரம். இந்த அம்மாவுக்கு மாசம் ஒரு முறை இல்லைம்மா, 12 வருஷம் தொடர்ந்துடுது. உனக்கு ஒரு மாசத்துக்கு இதை சகிக்கவே முடியாது உன்னால. 12 வருஷம் இந்த அம்மா எப்படி சகிச்சிருக்கோம்? நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாச பிரச்சனை இந்த அம்மாக்கு 12 மாச பிரச்சனை ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவர் மேல வச்ச விசுவாசம் அந்த அம்மாக்கு என்ன பண்ணிச்சு? ඒ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි තබා තිබෙනවා ඇදහිල්ල ඇයව සුව කළා. 12 வருஷ பிரச்சனை 1 hourலயே கர்த்தர் சால்வ். අවුරුදු 12ක ප්‍රශ්නය එක පැයේදී උන්වහන්සේ විසඳුවා. හොඳ අත්පල සන්නාදයක්. பிரச்சனைக்கெல்லாம் நீ எவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? වසර ගණනාවක ඔබ நீ යාඥා காலையில கர்த்தர் சொல்றாரு, அம்மா මේ උදෑසන උන්වහන්සේ පවසන්නේ அந்த பிரச்சனையை உனக்கு 1 hourல நான் தீர்த்து காமிக்கிறேன். නොවේ ප්‍රශ්නය තව පැයේදී විසඳලා දෙන්න. மூணாவது තුන්වෙනුව 15 அதிகாரம் 15 වෙනි පරිච්ඡේදය 28 28 15:28. 15:28 ஏன் இந்த அம்மாவை வாசிட்டு இருக்கிறாங்க? வேற யாரும் வாசிக்க மாட்டீங்களோ?
இதோ இங்கே என்ன பாருங்க, யாரும் வாசிக்க விட்டால் படிக்கட்டு இறங்க விட மாட்டாங்க, எல்லாரையும் லாக் பண்ணிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மெதுவாக படிங்க படிங்க படிங்க. கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியுதா? பாருங்க படிங்க. எங்கம்மா அங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, கண்ணாடியாக பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு පාලවේ විසි படிக்காதவங்க படிங்க. இஸ்திரியே இல்லை, ஸ்திரீயே. உன் விசுவாசம் என்னது? நீ எல்லாம் சொல்லு. நீ இன்னைக்கு எவ்வளவு காரியம், விருப்பம் இல்லாத காரியங்கள்லாம் உன் குடும்பத்துல நடக்குது. අද කොපමණ දේවල් අකමැති දේවල් ඔබගේ පවුලේ සිදු වෙනවද? நடக்கும்னு எதிர்பார்க்கிற, සිදුවේ කියලා හිතුවා. ஆனா கர்த்தர் நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔබ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற, නුඹේ සිතේ ආශා නිෂ්ඨ කරනවා. அருவருப்பு இல்ல, ඔබගේ අකමැති දේවල් වලින් விருப்பத்தை. කැමැති දේ இப்ப எல்லாம் வாசிச்சீங்க நீங்க, කුමක්ද ඔබ කියුවේ දැන්? ஜன்னல்ல வாசிச்சீங்க. வசனம் சொல்லுது உடனே වචනේ ඒ පැයදීම அதான் ரொம்ப முக்கியம். நேரம் එයයි වැදගත් වෙලාව. ඒ පැයදීම ஏமா அந்நேரம் என்ன ஓடணுமா? நேரம் எடுத்து சொல்றீங்களே, நேரமே அப்படின்னு நிற்காதீங்கம்மா. அந்நேரம் சொல்லுங்க. ඒ පැයදීම உடனே එවැනි මොහොතේම அந்நேரமே ඒ පැයේ அவள் மகள் ඒ දියණිය සුවය ලැබුවා. சும்மா ஆரோக்கியம் அப்படி தொட்டுக்கிட்டு போறது இல்ல. සුවය කියන්නේ නිකන් අත ගසලා அந்த பிள்ளையை ஆண்டு கொண்டு இந்த அசுத்த கிரியைகள், அசுத்த எண்ணங்கள், அசுத்த காரியங்கள், அசுத்த எல்லாத்தையும் உடனே ඒ දරුවා තුළ තිබෙන සෑම අසුද්ධ ක්‍රියාවක් ඒ මොහොතේදීම ஆண்டவர் சுகப்படுத்த. ස්වාමින් වහන්සේ සුව කළා. ஆமென். ආමේන්. பாவத்தை போக்கும் நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். கை தட்டாதீங்க. நல்ல காலை நீட்டி பத்து சாஞ்சிக்கிட்டு பாடுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம். கை தட்டுங்கம்மா. இனிதான நாமம், இணை இல்ல நாமம், இன்ப நாமம். ஆமா, இந்த கை தட்டுக்கு திருப்பி எல்லா வியாதியும் வீட்டுக்குள்ள வந்துரும். இப்படி எல்லாம் தட்டிக்கிட்டு கூடாது, நல்லா கை தட்டி பாடணும். හොඳින් අත්ප්‍රසන්න ආදීලා ගායනා කරන්න. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு. சொல்லுங்க. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்பண்ணா எங்கள் எல்லாமே எப்ப நடந்தது? හැම දෙයක්ම කොයිනේ? வீட்டுல அற்புதம் எவ்வளவு நேரம், ரோட்ல அற்புதம் எவ்வளவு நேரம், පාරිද්‍යාස්කම ඒ මොහොතේදීම. சபைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு அம்மாக்கு எவ்வளவு நேரம்? සභාවට සම්බන්ධ නැති ඒ සහෝදරියට ஒரு ඒ மணி පැයේදීම. இதெல்லாம் இயேசு මේ හැම දෙයක්ම යේසුස් වහන්සේ செய்யும் போது කරන අවස්ථාවේදී கூட யார் இருந்தா தெரியுமா? අසල කවුද හිටියේ? இதே தூங்குற பசங்க, මේ නිදාගෙන ඉන්නා වූ අය ගෝලයන් இந்த 3 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? තුන්දෙනේ නිදාගෙන அவங்கெல்லாம் හිටියා. இதெல்லாம் கண்ணால பார்த்தோம். ඔවුන් මේ ඇස් වලින් දුටුවා මේ ආස්කම්. இவ்வளவு கண்ணால பார்த்தோம் 1.5 மணி நேரம் என்ன பண்றாங்க? මේ ප්‍රමණ දේවල් දැකලත් ගොරවගෙන නිදා ගන්නවා. அவங்க ஞாபகம் வருது, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு வருஷம் அல்ல, நேரம் அல்ல, மாதம் அல்ல, வாரம் அல்ல, அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் மாற்றுவார். මම නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ පැයක් ඒ මොහොතේ උන්වහන්සේ තප්පරයකින් பாருங்க, කරන්න පුළුවන් වහන්සේට ආස්කම්. இந்த நேரம் 1 hour. මේ පැය ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா පරණ ගිවිසුමේ இயேசுனுடைய அற்புதம் எல்லாம் 1 hour கிடையாது, යේසුස් වහන්සේගේ ආස්කම් පැයක් නෙවෙයි. 1 year. අවුරුද්දක්. சொல்லுங்க பார்க்கலாம். 1 year කියන්නේ අවුරුද්දක්. ஒரு வருஷம். අවුරුද්දක්. எத்தனை மாசம், මාස எத்தனை 12. வாரம், எத்தனை நேரம், எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட், அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு நானும் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரேன், 10 வருஷமா வரேன், ஒன்றும் அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. இயேசு ஆதியாம் 12 යේසුස් වහන්සේ 18 வீட்டுல போய் උප්පත්ති வாசிக்கோங்க, 12 ரெஃபரன்ஸ் எழுதிக்கோங்க, வீட்டுல போய் படிங்க. ஆதியாம் இவன் 12 இயேசு அது தியாஃபனில சொல்றாங்க, 3 தேவதூதர்கள் யார்கிட்ட வந்தாங்க? ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நின்றுட்டு
அவங்கள பார்த்து பேசும்போது ஆபிரகாம் அவங்களை உள்ள கூப்பிட்டு ஆசீர்வதித்து விருந்தெல்லாம் கூட்டின பிறகு அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பிரச்சனை? சந்ததி இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை. ඒ ආබ්‍රහම්ගේ නිවසේ තිබුණ ප්‍රශ්නය දරුවෙක් නොමැති ප්‍රශ්නය. சாராலே சொந்த வாயில சொல்றா எல்லாம் செத்து போச்சு. සාරල්ම කියනවා මැරිලා ගිහිල්ලා. ஆனா அந்த தேவதூதன் ஒருத்தன் வந்து சொல்றான் දේවදූතෙක් පණිවිඩයක් කියනවා. அடுத்த வருஷம். ඊළඟ වසරේ. சொல்லுங்க, ඊළඟ වසරේ. என்ன வருஷம் இப்போ? මේ කුමක්ද වසරේ? 2025 அடுத்த வருஷம். இதே நேரம் මේ මොහොතේදී கையை காமிங்க பார்க்கலாம். ඔබ අත පෙන්නනවා. எல்லாம் கை நமக்கேனா? காமிக்கிறீங்க, சாப்பிட்டுக்கு நல்லா கையை யூஸ் பண்றீங்க. கையை காமிங்க, இப்படி இப்படி இப்படின்னா போயிடும். இப்படி ඔබගේ අත මේ පෙන්නනවා. 2025 2025 இந்த டிசம்பர் முடிக்கிறதுக்குள்ள මේ දෙසැම්බරේ නිමවෙන්න කලින් எது செத்து போச்சு කුමන දේවල්ද මැරී ගියා කියලා කිව්වා. அடுத்த சந்ததி தலைமுறை எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சோ ඒ ඊළඟ පරම්පරාව හිතා ගන්න. அதை உன் கையில நான் தரேன். ඒ දේනුවේ අත දැතර දෙන්නේ මේ. நீங்க கை தட்டிங்க, சாரால் கை தட்டினாலா என்ன பண்ண? සාරල් hina වුණා. இந்த கிழவனுக்கு ஒண்ணுமே நம்ம பாயிண்டே தெரியல அவருக்கு. அப்படிதான் நினைச்சது அந்த அம்மா. நடக்காது, சொல்லுங்க பார்க்கலாம். සිදු වෙන්නේ නැහැ. நடக்காதுன்னு நினைச்ச எதுவுமே நடத்தி காண்பிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டு. ඒ දේ සිද්ධ කරලා පෙන්වන්නව දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. அவ புலம்பல் இருந்தா ඇගේ වැළපීම கர்த்தர் புன்னகையாய் மாற்றி. ඒ ප්‍රීතියට ඇරෙව්වා දෙවියන් වහන්සේ. her lamentation புலம்பல் ඒ පැළපීම became a laughing song. ඒ ප්‍රීතියේ ගීතිකාවක් ඇටියට වෙනස් කළා. புலம்பலெல்லாம் கர்த்தர் புன்னகையா மாத்துவார். ඔබගේ සෑම වැළපීමක්ම උන්වහන්සේ ප්‍රීතියට හරවයි. சும்மா வேலை பணம் இது அது நான் எல்லாத்தையும் பார்த்தவமா. ඒ හැමදේම දුටුවම எல்லா நாடுகளுக்கும் போனவன், எல்லாத்தையும் மேல இருந்து கீழே மட்டும் அரண்மனையில இருந்து எல்லாத்தையும் தங்கினவன் பார்த்தவன். හැම රටකටම ගිහිල්ලා எல்லாம் இருந்தா என்ன இல்ல, புன்னகை இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். හැම රටකටම ගිහිල්ලා බොහෝ දේවල් දැකපු. புருஷன் மனைவிக்கு சிரிப்பு இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சிரிப்பு இல்ல, விசுவாசிக்கு சிரிப்பு இல்ல, கோயிலுக்கு கோயில் சிரிப்பு இல்ல, சிரிப்பே இல்ல. ஆனா சந்தோஷத்தை பற்றி நம்ம தான் பார்த்து சந்தோஷம் பொங்குது. எங்க பொங்குது? எல்லாம் பொங்கி பொங்கி ரோட்ல விழுது. එකිනෙකා දිහා බලලා hina වෙන්නේ hina මුසු මූණක් නැහැ. பொங்கணுமா? சந்தோஷம் வீட்டுக்குள்ள பொங்கணும். ඒ ප්‍රීතිය නිවස තුළ ඉතිරි යන්න ඕන. பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு நேரம் ஆச்சு? පරණ කිව්සුමේ அற்புதம் செய்ய எவ்வளவு நேரம்? ආස්කම් කරන්න කොපමණ කාලයක්ද? ஒரு வருஷம். වසරක්. 2 ராஜாக்கள் 4 நாள் வீட்டுல போய் படிங்க. දෙවෙනි රාජාවලිය 4 නිවසේ சூனமித்ரால் உண்ட ஒரு அம்மா, සුනේමියේ ස්ත්‍රිය நல்ல வசதி, ඒ තාම පෝසත් பெரிய வீடு, විශාල නිවස්, கட்டிலு, හැම පෝසත් சாப்பாடு කෑමද எல்லாம் இருந்தது. ஆனா என்ன இல்ல, හැම දෙයක්ම තිබුණා. නමුත් කුමක්ද නැතුව හිටියේ? அடுத்த தலைமுறை. ඊළඟ පරම්පරාව. எலிசா பார்த்து சொல்றாங்க, එලිසා දිහා බලලා அங்க வந்து அடுத்த வருஷம் சொல்ல உற்பத்தி காலம். சொல்லுங்க பார்க்கலாம். ඒ වසරේ නිස්පා I will make every raw material into a finishing product. எதெல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குதோ அதை முழுமையாக்கி ஆசீர்வாதமாய் உன் கையில தருவேன். ඒ නතර වෙලා තිබෙන ඒ දේ සියලු දේවල් සම්පූර්ණ කළ ඔබගේ දැනට ஒரு வருஷம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வருஷம். කියන්නේ වසරක්. சில சமயம் விசுவாசிகள் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய அற்புதத்தை. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද උදෙසා දෙවියන්ට වසර බලා ඉන්නවා. உனக்கு 4 வருஷம் காமிச்சோம், ஒரு வருஷத்தை விட்டேன். ඒ වසර අතර யோவான் 2ஆம் அதிகாரத்துல இயேசு 4ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, என் நேரம் இன்னும். யோவான் 2 අතරේ அவர் நேரம் ආගේ පැය තාම පැමිණි. தண்ணி கூட திராட்சை ரசமா மாறிடும். ඒ ජලය මිදියුස බවට Every tasteless things will become tasty. ඒ මිදියුස රසවත්. பாருங்க, அப்படிதான் பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் ஒரு வருஷம் எடுத்தார். පියු දෙවියන් වහන්සේ වසරක් ගත කළා. புதிய ஏற்பாட்டுல இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால 1 மணி நேரம். අලුත් දිවසේම යේසුස් වහන්සේ කුරුසයට යන කලින් පැයක කාලය. சிலுவையில இருந்து இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? යේසුස් වහන්සේ කුරුසයේ නැවත නැගිටින්න පැය. ஒரு வருஷம் இல்ல, වසරක් නෙවෙයි. 1 மணி நேரம் கிடையாது, පැයක් නෙවෙයි. இதே தூங்கிட்டு இருந்த பேதுரு யோவானு මේ නිදා සිටිය පේතුරු அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ක්‍රියාපතේ 3 වෙනි පරිච්ඡේදය பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க සුද්ධාත්ම ආලේපය ලැබුවා අය 40 வருஷமா இந்த ஒரு பிரச்சனை சப்பானி වසර 40ක ප්‍රශ්නේ කොරගාගෙන ඉන්න කෙනා பிச்ச ரோட்ல எடுக்கல, கோயிலுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். ඒ සභාව ඉදිරියේ ඉඳලා 40 வருஷம் ஒழுங்கா கோயிலுக்கு வந்தான், ஆனா பணத்துக்காக வந்தான். නමුත් මුදල් වෙනුවෙන් ආවා.
ஆனா இயேசு இந்த ரெண்டு பசங்க பணத்துக்காக வரல, ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனா ஜெபத்துக்கு பதில் கிடையாது அவங்களுக்கு. නමුත් යාඥාව සේනා යාඥාව පිළිතුරක් නැහැ. ஆனா அவனுக்கு மேல இருந்த அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் எண்ணெய், ஜெபம், அவனை பார்த்து இயேசு எங்ககிட்ட என்ன இல்லை, பணமும் இந்த மாசம் உனக்கு சம்பளமே கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ඔවුන් මත තිබුණා ආලේපය තබාගෙන ඔවුන් මොනවද කරේ? சம்பளம் இல்லைன்னா ஹல்லேலூயா சொல்றீங்க. මා සතු யோசிச்சு பாருங்க, ஹல்லேலூயா வருமா சம்பளம் இல்லைன்னா? වැටුපක් නැති වෙන அவன் කියනවා சொல்றான் හalleluya என்கிட்ட ඊට. பொண்ணு இல்ல, வெளியே இல்லைன்னு. රන් රිදී இட்ஸ் a bad news. சொல்லுங்க bad news. නපුරු පණිවිඩයක්. அந்த பேட் நியூஸோட நிறுத்தல, அத்த குட் நியூஸ் ஒன்று சொல்றான். என்ன? ඊළඟ සුභාරංචිය. ஆனா எங்க இடத்துல ஒண்ணு இருக்குது. නමුත් අප සතුව දෙයක් තිබෙනවා. இயேசுவின் நாமம். යේසුස් වහන්සේගේ නාමය. அந்த இயேசுவின் நாமத்தை ඒ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් கைய புடிச்சு අත අල්ලමින් எத்தனை வருஷம் பிரதர் உட்காந்துட்டு இருந்தாரு? අවුරුදු කීයක් වාඩි වෙලා ඉන්නවද? 40 வருஷம். වසර 40ක්. அவங்க அம்மா அவனை பிறப்புல இருந்து கொண்டாந்து வச்ச நாள்ல இருந்து அவன் கிடக்குறான். ඒ මව උපන්දා පටන් තබපු ස්ථානයේම වෙලා ඉන්නවා. நமக்கெல்லாம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து எழும்புறதே பெரிய பிரச்சனை இருக்கு. අපිට පැයකමාරක් වාඩි වෙලා නැගිටින එක இயேசு நாமத்துல எழும்புங்க பார்க்கலாம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නැගිටින්න. ஆமா, இவங்க டக்குன்னு நினைச்சாங்க. சிலர்லாம் நான் பாஸ்டர், புடிச்சிட்டு பாஸ்டர், இடுப்பு பாஸ்டர் அப்படின்றோம் இல்லையா? சைக்கிள் எத்தனை பேர் ஓட்டி இருக்கீங்க? සයිකලේ කී දිනෙක පැදලා තිබුණා? ஓ, நீங்களும் ஓட்டுனீங்க? ஆச்சரியமா இருக்குது. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும் போது, அந்த காலத்துல நாங்க சைக்கிளே ஓட்ட மாட்டோம், சும்மா தள்ளினாலே ஓட்டுற மாதிரி சந்தோஷம். அது என்ன பண்ணுவோம், அப்படி விழுவோம், அது ஒரு சந்தோஷம். ஆனா அடுத்த சந்தோஷம் என்னன்னா, இந்த குரங்கு படுங்க இங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியல, அந்த இதுக்குள்ள காலை விட்டு அது அப்படியே அடிச்சு போகுது, அது சும்மா ஜம்போ ஜெட் ஓட்டுற மாதிரி எனக்கு. ஆனா என்னன்னா ட்ராக்ல ஓட்டுறது கிடையாது. எங்க ஓட்டுறது? பிளாட்ஃபார்ம்ல ஓட்டி ஆளுங்க வர மேல என்ன பண்ணுது, இடிச்சு அப்படியே படுத்துக்குது. இதெல்லாம் பிரச்சனை. சைக்கிள் இந்த காலத்துல சைக்கிள் ஓட்டுறது. ஆனா அத்தனை கீழே விழுந்து இன்னைக்கு சைக்கிளை நல்லா ஓட்டுறோம். இந்த பையன் 40 வருஷம் குழந்தை சபைக்கு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தான். அவனை 4 பேர் தான் கொண்டாந்து வைப்பாங்க எவ்ரி சண்டே. நீங்க வரீங்களோ வரலையோ எவன் வந்துடுறான், பிச்சைக்காரன் வந்துடுறான். හැම හිරිදම 4 දෙනෙක් ඔසවගෙන එනවා. ඒ සිංගන්නාව රැගෙන ඇවිල්ලා උතන වාඩි කරවනවා. இவரை மறந்துட்டேன் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ரைட். ஆனா அன்னைக்கு නමුත් එදා 40 வருஷத்துல ஒருத்தர் நிக்க தெரியாது, நடக்க தெரியாது, குதிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, சபைக்குள்ள போக தெரியாது. ஆனா 1 செகண்ட் சொல்லுங்க, අවුරුදු 40ක්ම ඊට ගන්න බැරි, ඇවිදින්න බැරි, நாமத்துல නමස්කාර කරන්න බැරි සිට ඒ මොහොතේදී நான் என்ன பண்ணேன், குத்திட்டீங்க பேனால. இயேசுவின் நாமத்துல ஒரு குத்து குத்திட்டாரு. இயேசுவின் நாமத்துல, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් நான் சொல்றேம்மா, මම කිව්වේ නෑ. இவ்வளவு நாள் நீ வருஷத்தின் ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பார்த்த, මේ පමණ දුර වසරේ ආශිර්වාදයේ දුටුවා. சிலுவைக்கு முன்னால இந்த ஆசீர்வாதத்தை பார்த்த. කුරුසියේ ඉදිරියේ තිබෙන ආශිර්වාදයේ දුටුවා. இனிமே சிலுவைக்கு பிறகு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உனக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தெய்வீக ஜீவ சுக பலன் ஆரோக்கியம் சௌக்கியத்தை தந்த அந்த அற்புதத்தை 1 வருஷம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 1 செகண்ட் කුරුසියෙන් පසු ඔබ වෙනුවෙන් ඒ කුරුසියේ වාසි කුරුසපත් වෙලා අම්බ කළ දුන්නා. මිදීම සුවය ජයග්‍රහණයේ සියලු දේවල් ඔබ ආලේ පුරා දකින්න යනවා. இப்ப நீ பேசும்போது அற்புதம் நடக்கும். ඔබ කතා කරන මොහොතේදී ආස්කමක් සිදු වෙයි. பரிசுத்தாவி என்பது சும்மா அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்ல. මේ සුද්ධාත්ම වහන්සේ සිතේ අන්‍ය භාෂා අත්පය ඔසලන එක පමණක් எது முடியாதுன்னு சொன்னியோ அதை முடிய வைக்கிறது தான் කුමක්ද பரிசுத்தாவி. බෑයි කියලා කිව්වේ ඒ දේ பலத்தினால் அல்ல, බලෙන් பராக்கிரமத்தினால் அல்ல, ශක්තියෙන්වත් නෙවෙයි. என் மேல் இருக்கிற ஆவியினால எல்லாம் තිබෙන ආත්මයන්වන්සේ කරගෙන සියල්ල කළ හැකි.